இப்போ உலக மக்கள் எதுக்கா கடவுளை தேடுறாங்க? நம்ம சொல்றோம்ல, நம்ம தான் கடவுளை தேடுறோமா? உலக மக்கள் கூட கடவுளை தேடுறாங்களா ஐயா? हम बोलते हैं ना, हम ही परमेश्वर की खोज करते हैं। क्या संसार लोग भी परमेश्वर की खोज करते हैं? ஆனா இங்கேயே அவர் சொல்லிட்டாரு यहाँ पर वो बोल रहे हैं वचन அவங்க में, என்னத்தை தேடுறாங்கன்னு. यहाँ पर वचन में बोला गया है ஆனா कि அவங்களும் கடவுளை தேடுறாங்களே. संसार लोग भी परमेश्वर की खोज करते हैं। அவனுக்கு தேவையான எல்லா உணவுகளும் இருந்தது, उसके जरूरतों के सारे खाना वहाँ पर था, தண்ணி இருந்தது, पानी था वहाँ पर, 4 ஆறு ஓடுச்சு, 4 नदियां बह रही थी, பொண்ணு விளைஞ்சது, वहाँ पर सोना उग रहा था, வாசனை திரவியங்கள்லாம் இருந்தது, बहुत ही खुशबूदार इत्र थे। எதுவுமே இல்லைன்னு இல்ல. कुछ भी ऐसा चीज नहीं था कि उसके पास ना हो। எப்படி பாவம் செய்ய வச்சான் பிசாசு? क्या फिर शैतान ने उसको कैसे बहकाया? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம சொல்லுவோம். अभी हम परमेश्वर के वचन में जाएंगे। இந்த மாசம் இது முதல் வாரமா இருக்கிறபடினால ये पहला सप्ताह है इस महीने में। நம்ம வாக்குத்தத்த ஆராதனை பார்க்க போறோம். हम परमेश्वर की वाचा की ओर ध्यान देंगे। 1ஆம் தேதி அதை கொஞ்சம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். मैंने 1 तारीख को भी इसकी ओर मैंने प्रचार किया அது था। ஃபேஸ்புக்ல இருக்கு, वो फेसबुक में है। இருந்தாலும் இன்றைக்கு திருப்பி அதையே பார்ப்போம். फिर भी और भी हम उसकी ओर देखेंगे। ஏன்னா அன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் பண்ணியிருக்கிறோம். मैंने उस दिन सिर्फ एक 15 मिनट से मैंने प्रचार किया था। அது போதாது, वो बस नहीं होता நிறைய है। பேர் வரல அன்னைக்கு. बहुत लोग नहीं आए। அதனால மறுபடியும் அதை ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் வாரமும் நம்ம வாக்குத்தத்த ஆராதனையை பார்க்குறோம். इसलिए हम फिर से उसको वाचा की ओर ही देखेंगे। சரி, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் मती 33ஆம் வசனம். मती 6 का 33 33 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. हम पढ़ेंगे अभी। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். इसलिए पहले तुम परमेश्वर के राज्य और धार्मिकता की खोज करो तो ये सब वस्तुएं तुम्हें मिल जाएंगी। आमीन। கவனிங்க, आप ध्यान இங்க दीजिए, இயேசு சொல்றாரு இது. यहाँ पर यीशु मसीह बोल रहे हैं। என்னன்னா இது ஒரு மலை பிரசங்கம், மலையில பிரசங்கம் பண்றாரு இயேசு. पहाड़ में करने वाला प्रचार है ये। 3 அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 5, 6 और 7 अध्याय, ये तीनों अध्याय में இதை வேதவல்லர் மலை பிரசங்கம்னு சொல்றாங்க. इसको चट्टान का प्रचार बोलते हैं। ஆகவே இது அப்படி பண்ணும்போது அது 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை தான் இதை வாசிக்கிறோம் நம்ம. वो 6 अध्याय से हम एक वचन अभी पढ़ रहे हैं। அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். पहले तुम परमेश्वर के राज्य और धार्मिकता की खोज करो तो ये सब वस्तुएं तुम्हें मिल जाएंगी। அப்ப எவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்? कैसी वस्तुएं तुम्हें मिलेगी? அப்படி மேலே பார்த்தீங்கன்னா आप ऊपर देखने से நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை பத்தி இங்க பேசுறாரு. हमारे जीवन की जरूरतों के बारे में बोल रहे हैं। என்ன சொல்றாரு? பயப்படாதீங்கன்ற ஃபர்ஸ்ட்ல. पहले क्या बोलते हैं? आप भयभीत எங்க नहीं होना எங்க है। சொல்றாருன்னா பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 25 நீங்க திருப்பினீங்கன்னா பயப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். 25वां वचन निकालने से उसमें बोल रहे हैं, சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தது அல்லவா அப்படின்றாரு. इसमें बोल रहे हैं कि आप प्राण भोजन से और शरीर वस्त्र से बढ़कर नहीं। 27 சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும். और 27 में बोल रहे हैं, तुम में कौन है जो चिंता करके अपने जीवन काल को एक घड़ी भी बढ़ा सकता है। இதை வாசிக்கிறதுக்கு முன்ன சொல்லிடுறேன். इसको पढ़ने से पहले मैं बोल देता हूँ। இங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, இது யாருக்கு சொல்றாரு? சபைக்கு சொல்றாரு. ये किसको बोल रहे हैं? कलीसिया वालों को बोल रहे हैं। சபை மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு, जो उद्धार पाए हैं उन लोगों को बोल रहे हैं। ஞானஸ்நானம் எடுத்த மக்களுக்கு, जो बपतिस्मा लिए हैं उनको, தொடர்ந்து வருகிற மக்களுக்கு சொல்றாரு, जो लगातार कलीसिया में आ रहे हैं। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், पहले परमेश्वर के राज्य और उनकी धार्मिकता की खोज करो, பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். फिर तुम्हें ये सब वस्तुएं दिए जाएंगी। எவைகள் எல்லாம்? कैसी वस्तुएं? 32 சொல்லப்பட்டிருக்குது. उसमें 32 में बोल रहे ஏன்னா இது யாருக்கு சொல்றாரு? நமக்கு சொல்றாரு. ये हमारे लिए बोला गया है। ஏன்னா நீங்க மக்கள் பார்க்கறாங்க, क्योंकि आजकल लोग क्या देखते हैं? மனுஷனுக்கு தேவையான சாப்பாடு தேவை, हमें भोजन की जरूरत है, பிறகு உடை தேவை, हम वस्त्र की जरूरत இருக்கிற है, இடம் தேவை, रहने के लिए घर की जरूरत है। இதெல்லாம் நமக்கு தேவை. ये सब हमारी जरूरतें हैं। இதெல்லாம் நம்ம தேவையோடு இருக்கிறோம். हम सब इसकी जरूरतमंद हैं। அவர் சொல்றாரு, वो क्या बोल रहे हैं? அந்த பறவைகளை பாருங்க, आप पक्षियों की ओर देखिए, அதுக்கு நான் போஷிக்கிறேனே, मैं उसका तो पालन पोषण करता हूँ। உங்களுக்கு நான் போஷிக்க மாட்டேனா? क्या मैं आपका पालन पोषण नहीं करूँगा? காட்டு புல்ல பாருங்க,
आप वन में जो घास उगते हैं उसकी ओर देखो। அதுக்கு எல்லாமே டெய்லி ஒரு ஒரு உடை உடுத்துறேனே நானு, रोज मैं उसको ओढ़ते रहता हूँ, உங்களுக்கு உடுத்த மாட்டேனா क्या मैं आपको नहीं ओढ़ूंगा? அப்படின்னு சொல்றாரு. ऐसा बोल रहे हैं। கவலைப்படாதீங்கன்றாரு, आप चिंता नहीं करना है, பயப்படாதீங்கன்றாரு, भयभीत नहीं होना இதெல்லாம் है। சொல்லிட்டு சொல்றாரு, ऐसा बोल के बोल रहे हैं நீங்க விசேஷித்தவர்கள், आप मेरे लिए बहुत विशेष हो। காட்டு புல்லுக்கே நான் உடுத்து வைக்கிறேன், मैं वन में जो घास उगते हैं उसको ही मैं ओढ़ता हूँ, பறவைகளுக்கு நான் கொடுக்குறேன் டெய்லி, पक्षियों को मैं पोषण करता हूँ, அவங்களாம் அதெல்லாம் வேற சாதாரண பறவைகளுக்கே நான் தரேன், एक साधारण पक्षियों को ही मैं देता हूँ। நீங்கள நானும் உங்களை மாதிரி நான் என்ன மாதிரி உங்களை உண்டாக்கி இருக்கிறேன், मैंने तो आप लोगों को मेरे स्वरूप में बनाया है, அப்ப உங்களுக்கு தர மாட்டேனா क्या मैं आपको नहीं दूंगा? அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. ऐसा बोल के बोल रहे हैं। 31ல சொல்றாரு, 31 में बोल रहे हैं, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். इसलिए तुम चिंता नहीं करना कि हम क्या खाएंगे, क्या पिएंगे, क्या पहनेंगे। இப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு. ऐसा बोल के बोल रहे हैं। இவைகள் எல்லாம் அன்னானிகள் தேடுகிறார்கள், ये सब तो अन्य जाति लोग इसकी खोज करते हैं। இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ये सब आपको जरूरत है करके तुम्हारे स्वर्गीय पिता जानते हैं। அப்ப யாருக்கு சொல்றாரு இத? ये किनको बोल रहे हैं? சபை யாருக்கு சொல்றாரு? कलीसिया के என்ன लोगों சொல்றா, को बोल உலக रहे हैं। மக்கள்லாம் जो सांसारिक लोग हैं அவங்க இதை தான் தேடுறாங்களாம். वो लोग इसी की அவங்க வேலை செய்யறதா இருந்தாலும் சாப்பாட்டுக்காகவும், वो जो काम करते हैं वो अपने खाने के लिए काम துணிமணிக்காகவும், अपने वस्त्र के लिए काम இதுக்காக करते தான் தேடுறாங்க. हैं, इसी की खोज में रहते हैं। ஆனா நீங்க அதை தேட தேவையில்ல, लेकिन आप लोग उसकी खोज करने की जरूरत नहीं है। அதெல்லாம் உங்களுக்கு நான் தரத்துக்கு ரெடியா இருக்கிறேன். वो तो मैं दूंगा आपको, ஆனா நீங்க செய்ய வேண்டியது முதலாவது என்ன தேடுங்கன்ற. लेकिन आप क्या करना है, पहले मुझे मेरी खोज करना है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கன்ற. परमेश्वर के राज्य और उनकी धार्मिकता की खोज करना है। சரி, இப்போ உலக மக்கள் எதுக்கா கடவுளை தேடுறாங்க? நம்ம சொல்றோம்ல, நம்ம தான் கடவுளை தேடுறோமா? உலக மக்கள் கூட கடவுளை தேடுறாங்களா? ஐயா, हम बोलते हैं ना हम ही परमेश्वर की खोज करते हैं, क्या संसार लोग भी परमेश्वर की खोज करते हैं? ஆனா இங்கேயே அவர் சொல்லிட்டாரு यहाँ पर वो बोल रहे हैं वचन அவங்க में, என்னத்தை தேடுறாங்கன்னு. यहाँ पर वचन में बोला गया है ஆனா कि அவங்களும் கடவுளை தேடுறாங்களே. संसार लोग भी परमेश्वर की खोज करते हैं। அது நம்மளே ஒரு கேள்வி எழுப்பிடும், हम अपने आप ही सवाल पूछना है, நம்ம தான் கடவுளை தேடுறோமா? क्या हम लोग ही सिर्फ உலக परमेश्वर की மக்கள் खोज கடவுளை करते हैं? தேடுறாங்களே. संसार के लोग भी खोज करते हैं। ஆனா அவங்க எதுக்காக தேடுறாங்க? वो किस लिए परमेश्वर की खोज करते அவங்க हैं? எதுக்காக கடவுளை தேடுறாங்க? किस लिए खोज करते हैं? எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக கடவுளை தேடுறாங்க. मुझे कोई भी परेशानी नहीं आना है, इसलिए वो लोग परमेश्वर की खोज करते हैं। இல்லைன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போகணுன்றதுக்காக கடவுளை தேடுறாங்க. या फिर मेरी परेशानी सब हट जाना है, इसलिए वो लोग देवता की पूजा करते हैं। அப்போ கர்த்தர் பிரச்சனை தராத இருக்க மாட்டாரா? பிரச்சனை இல்லாத பார்த்துக்க மாட்டாரா? क्या परमेश्वर हमें परेशानी से बचा सकते हैं? இல்லைன்னா பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா? या फिर हमारी परेशानी को हटा सकते हैं? அவர் பிரச்சனையை தீர்க்கிறவர் தான், वो तो हमारी परेशानी को हटाएंगे, பிரச்சனை வராதையும் பார்த்துக்கிறவர் தான். वो हमें परेशानी से बचाएंगे। அதுக்காக நம்ம கடவுளை தேடக்கூடாது. लेकिन इसके लिए हम परमेश्वर की खोज नहीं அவங்க करते। தேடுறதுக்கு நம்ம தேடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. संसार के लोगों को और हमारे में अंतर है। நம்ம எதுக்காக தேடுறோம்? हम किस लिए खोज करते हैं? அவர் என்ன உண்டாக்கின கர்த்தர், क्योंकि परमेश्वर ने हमें सृजा है, என்ன அன்பு கூறுற கர்த்தர், वो அவரு हमसे स्नेह करते हैं, எனக்காக யாவையும் செய்யக்கூடிய वो கர்த்தர். मेरे लिए सब कुछ करेंगे, அவர் என் மேல் நோக்கமா இருக்கிறாரு. वो मुझ पर बहुत स्नेह करते हैं, அவரை தான் நம்ப போறேன், मैं उन पर भरोसा करता हूँ, அவரே நான் சார்ந்து கொள்ள போறேன். मैं उन पर निर्भर करूँगा। நீங்க தேடுறதுக்கும் அவங்க தேடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ऐसे ही आपके और संसारिक लोग में अंतर है। அவரே என் ஆண்டவர், वही मेरे परमेश्वर அவரே है, என் ரட்சகர், वही मेरे रक्षक அவர்தான் है, அவர் என்ன உண்டாக்கி இருக்கிறாரு. वही मुझे सृजा है, அது மட்டும் இல்ல, என்ன அன்பு கூறுறாரு அவரு, वो मेरे என்ன से स्नेह करते हैं, அது மாத்திரம் இல்ல, அவரே நான் சார்ந்து வாழ போறேன். मैं उन पर निर्भर करूँगा। அப்போ நம்ம தேடுறதுக்கும் அவங்க தேடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ऐसे हमारे खोज में और संसारिक लोगों की खोज में अंतर है। இன்னொன்னு, அவங்க எதுக்காக கடவுள் தேடுறாங்க? संसारिक लोग किस लिए खोज கவனிங்க. करते हैं? ஏன்னா நம்ம குழம்பிடக்கூடாது, உலகத்தை பார்த்துட்டு குழம்பக்கூடாது. हम इसमें इस कंफ्यूज में नहीं होना है। ஏன் நமக்கு பிசாசு கன்ஃபியூஷன் தான் பண்ணி நிற்பான், குழப்பத்தை தான் கொண்டு வருவான். शैतान जो है वो हमारे में कंफ्यूजन लेके आएगा। ஆதாமுக்கு என்ன பண்ணா? குழப்பத்தை தான் கொண்டு வந்தான். आदम को क्या किया उसने? शैतान ने சந்தேகத்தை ஓட்டினான். उसके अंदर संदेह लेके आया। பாருங்க, அவனுக்கு எல்லாமே இருந்தது ஆதாமுக்கு. आदम के जीवन में सब कुछ था, என்ன இல்லைன்றீங்க? कोई भी घटाव नहीं था उसके जीवन 3000 ஏக்கரால தோட்டத்தை கொடுத்தாரு. 3000 एकड़ का जमीन बगीचा ரெண்டே दिया था, பேருக்கு. सिर्फ 2 जनों के लिए। அவனுக்கு தேவையான எல்லா உணவுகளும் இருந்தது, उसके जरूरतों के सारे खाना वहां पर था, தண்ணி இருந்தது, पानी था वहां पर, 4 ஆறு ஓடிச்சு,
4 नदियां बह रही थी, பொண்ணு விளைஞ்சுது, वहां पर सोना उग रहा था, வாசனை திரவியங்கள்லாம் இருந்தது, बहुत ही खुशबूदार इत्र थे, எதுவுமே இல்லைன்னு இல்ல. कुछ भी ऐसा चीज नहीं था कि उसके पास ना हो। எப்படி பாவம் செய்ய வச்சான் பிசாசு? क्या फिर शैतान ने उसको कैसे बहकाया, எப்படி செய்ய வச்சான்? कैसे पाप कराया उससे? ஒண்ணே இல்ல, நேரா வந்தான். उसके सामने आया था वो, அவனுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து சொல்லல. जो कुछ भी उसके पास था उसके बारे में नहीं दिखा, उसकी और नहीं दिखाया। வந்து என்ன சொன்னான் தெரியுமா? उससे क्या बोला? தேவன் இதை எல்லாத்தையும் சாப்பிட வேணாவான்னு சொன்னாரான்னு கேட்டான் முதல்ல எடுத்தோனையும். ये सब कुछ नहीं खाना है करके बोला, क्या करके पूछा वो? உடனே எப்படி 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 போட்டு வாங்குறான் பாருங்க, சொல்லுவாங்களா போட்டு வாங்குறதுன்னு வாங்க பார்த்தீங்களா? कैसे उससे बुलवाया देखिए आप। வாயில் எப்படி எப்படி வாயிலிருந்து எப்படி புடுங்கிறதுன்னு செயல்படும் பிசாசு. शैतान उनसे कैसे बुलवाया देखिए। தப்பு தப்பா பேச வைக்கிறதுக்கு போட்டு வாங்குவான். गलत गलत बातें उससे बुलवाया। கர்த்தர் மேல கோபம் வர்ற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை கொடுப்பான் நமக்கு. परमेश्वर के ऊपर क्रोध आने जैसा वो कराएगा हमसे। அதான் அவன் செஞ்சான் பாருங்க. वैसे ही शैतान आके அடுத்தது இந்த பெண்ணு சொல்றா, वो स्त्री वहां पर वो இல்ல இல்லங்க இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாரு. नहीं नहीं, ये सब तो खाने के लिए बोले परमेश्वर, இத உனதான் சாப்பிட வேணாம்னு சொன்னாரு. यही फल को नहीं खाना करके बोले, சாப்பிட வேணாம்னு சொன்னா தொடவே வேணான்ட்டார். उसको छूना भी नहीं बोल दिए। அவங்கிட்ட அவன் வாயில பேசணும்னு இவளுக்கு தடுமாறுது வார்த்தை. वो शैतान के पास बोलने के लिए तो बहुत ही बोली वो। சில நேரத்தில் பாருங்க நம்ம மனதில் ஏதாவது ஒன்று வந்து நம்முடைய பேச்சே தடுமாறும். कभी कभार तो हम बोलने के लिए गड़बड़ करते हैं, தெளிவில்லாத போயிடுவோம், हम ठीक से बोल नहीं पाते। நல்ல தெளிவா இருப்போம், हम अच्छा सा रहते हैं, ஒரு சின்ன பிரச்சனை சிந்தையில வந்துச்சுன்னா தெளிவில்லாத போயிடுவோம். छोटे सा वो कुछ संदेह आने से ही हम बोल नहीं पाएंगे, அதையே போட்டு உருட்டிட்டு இருப்போம் மண்டையில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். फिर से उसी विचार में रहते हैं। உண்மையா இருக்குதா? आपको भी ऐसा होता நடக்குதா? அது தெரியாத மாதிரி இருக்கீங்க, சொல்லுங்க, தெரியாத மாதிரி இருக்கீங்க. आप ऐसे अनजान बैठे हो, आपके जीवन में भी ऐसे ही होता हो। மண்டையில சில நல்லா தான் இருப்பீங்க, आप तो अच्छे रहते ஒரு होंगे, சில காரியங்கள் மனதுல வந்த உடனே एक छोटी सी बात अगर आपके दिमाग में आने से எல்லாத்தையும் மறந்துட்டு அதையே யோசனை பண்ணி आप सब कुछ भूल के उसी सोच में रह जाते हो। அப்பவே தெரியும் பிசாசு வேலை செய்யறான். इसी का मतलब है शैतान आपके अंदर काम कर रहा है। உடனே என்ன பண்ண அந்த பொண்ணு, वो हवा क्या करी? அந்த பெண்ணுக்கிட்ட சொல்றான், நீ இதை சாப்பிட்டுட்டினா நீ கடவுளை போல மாறிடுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும், அதனால இது அப்படிதான், அதுக்காக தான் உன்னை மறைச்சு வச்சுக்கிறார். शैतान हवा से बोले अगर तू ये फल खा ली तो तू परमेश्वर से अधिक शक्तिमान हो जाएगी, इसलिए तुझे खाने के लिए नहीं बोला, ऐसा बोला वो। அவளுக்கு கொஞ்சம் யோசிக்க வேணாவா? वो हवा थोड़े बहुत सोचना था, அவளுக்கு எல்லாமே இருந்ததுங்க, அவங்க ரெண்டு பேருக்கு எல்லாமே இருந்தது. उसके लिए तो सब कुछ था वहां पर। ஏ மடையா அப்படின்னு சொல்லிருக்கணும். யார? वो शैतान से बोलना था, பிசாச बुद्धू करके बोलना था शैतान को। இவ்வளோ பெரிய தோட்டத்தை கொடுத்து இவ்வளோ ஆறு ஓடுது, பொண்ணு விளையுது, எல்லாத்துக்கும் நாங்க தான்டா ராஜா. इतना धन का वाटिका हमें परमेश्वर ने दिया है, इसके लिए इसके ऊपर तो हम अधिकार कर रहे हैं करके बोलना था वो। எப்படிடா என் ஆண்டவரை நீ குறை சொல்றேன்னு சொல்லிட்டு ஓடோட விரட்டி இருக்கணும். तू परमेश्वर का दोष कैसा बोल सकता है करके शैतान को भगाना था वो। பிசாசு என்ன பண்ணுவானா, शैतान क्या करता है, எல்லாம் இருக்கிறதெல்லாம் மறக்கடிச்சிட்டு எது இல்லையோ அது மேலேயே நம்ம கண்ணை திருப்ப வைப்போம். जो कुछ भी है उसकी ओर हम ध्यान नहीं दे पाएंगे, जो नहीं है उसी की ओर हम ध्यान देते रहते हैं। ஏன்? क्यों देते हैं ऐसा? நம்ம இருக்கிறதெல்லாம் இழக்கிறதுக்காக. क्योंकि जो कुछ भी अभी है उसको हम गवा देंगे। फिर என்னாச்சு? क्या हुआ बाद में? எல்லாம் இருந்தது தெருவுக்கு வந்துட்டானுங்க. सब कुछ अदन के वाटिका में था, लेकिन वो सब छोड़ के वो बाहर आ गए। விளங்குது நான் சொல்றது? आपको समझ में आ रहा है? அவன் நல்லது சொல்ல மாட்டான், நல்லதுக்காக பேச மாட்டான். शैतान कभी भी अच्छाई के लिए बात नहीं करता। இருக்கிறதெல்லாம் நீ இழந்துடணும்னு தான் அவன் பேசுவான். जो कुछ भी आप हैं, आपके पास है, वो सब आप गंवाना है, इसलिए वो बात करता है। அதுக்கு தான் சங்கீதம் வாசிச்சோம் இன்னைக்கு. इसीलिए हमने आज भजन संगीता पढ़ा था। 103 வாசிச்சோம். हमने 103 भजन संगीता என்ன पढ़ा வாசிச்சோம்? था। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே। हे मेरे मन यहोवा को धन्य के, और जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य के। हे मेरे मन यहोवा को धन्य के, और उसके किसी भी उपकार को ना भूलना। அதை சொல்லிட்டு தான் इसके बाद ही கடவுள் என்னெல்லாம் செஞ்சாருன்னா அது 12 வசனம். परमेश्वर हमारे लिए जो कुछ भी किए हैं उसका स्मरण करना है। நம்முடைய மனசுல எப்போதும் என்ன சொல்லணும்? हमारे मन में हम हमेशा क्या कहना है? என்னெல்லாம் கடவுள் நமக்கு செஞ்சிருக்கிறாரோ அது சொல்லினே இருக்கும். परमेश्वर जो कुछ भी हमारे जीवन में किया है उसको दोहराते रहना। அதான் ஆரம்பிக்கும்போது சொன்ன, ஜனவரி மாதம் எங்களுக்கு இவ்வளோ பெருசாக கொடுத்தாரு,
इसलिए मैंने आरंभ में बोला था जनवरी महीने में ही हमको ये कलीसिया दिया है। நீங்க இத குறிச்சியே சந்தோஷப்பட்டீங்கன்னா आप इसकी ओर सोच सोच के आप आनंद होने से உங்களுக்கு எல்லாமே வந்துரும். फिर आपको सब कुछ मिल जाएगा। பாரு ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போறீங்க. आप एक कंपनी में काम पे जा रहे हो, அந்த கம்பெனில நல்லா இருந்தா தான் உங்களுக்கு வேலை இருக்கும். और कंपनी में अच्छा रहने से ही आपको भी काम रहेगा। அந்த கம்பெனியை பத்தி ஐயோ இது எப்படி அங்க கம்பெனி சரியில்லைன்னா உங்களுக்கு சரியில்லாத போயிடும். अगर वो कंपनी ठीक से नहीं चला तो आपका काम भी चले जाएगा। அதே போல தான் ஒரு ஆலயத்துல காரியங்கள் நடக்குதுன்னா वैसे ही एक कलीसिया में काम हो रहा है तो அதை குறித்து உங்களுக்கு உயர்வான சிந்தை வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை மாற்றம் வந்துடும். उसके प्रति आपका विचार बढ़ने से ही आपका जीवन भी बढ़ जाएगा। உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். जो कुछ भी अभी नहीं हुआ वो भी आपके जीवन में होने டெய்லி लगेगा। ஏஞ்சோன ஆண்டவரே எங்க சபைக்காக ஸ்தோத்திரம், எங்க சபைக்கு இடத்துக்காக ஸ்தோத்திரம், எங்க ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. आप रोज सुबह उठ के हमारे कलीसिया के लिए धन्यवाद, कलीसिया में जो कुछ सेवकाई हो रही है उसके लिए धन्यवाद बोल के देखिए, आपका जीवन बदलेगा, மாற ஆரம்பிச்சு. आपका जीवन बदलने लगेगा। கர்த்தர் அதை பார்க்கறாரு. परमेश्वर इस सब की ओर देख रहे हैं। ஆமென். आमीन। அப்ப பாருங்க இந்த எதுக்காக அவங்க தேடுறாங்க, இன்னொரு பகுதி, இந்த மக்கள் எப்படி எதுக்காக தேடுறாங்க, இன்னொன்னு संसार के लोग किस लिए देवताओं को खोजते हैं, கர்த்தர் எதுக்காக தேடுறாங்க, किस लिए खोजते हैं? மனிதர்களை தன் பக்கமா கவர் பண்றதுக்காக தேடுறாங்க. मनुष्य लोगों को अपनी ओर खींचने के लिए वो देवता की खोज करते हैं। இப்போ பாருங்க அரசியல்வாதிகள் கூட என்ன பண்றாங்க, अभी राजनीतिक लोग क्या करते हैं, எனக்கு எல்லாரும் முக்கியங்க, मुझे तो सब कुछ अहम है, सभी पसंद है करके बोलते हैं। நம்ம தப்புன்னு சொல்லத, ये सब मैं गलत नहीं बोल கடவுளை रहा हूँ। பொதுவா மக்கள் எதுக்காக தேடுறாங்கன்னா देवताओं को सभी लोग कैसे खोजते அவர் हैं, ரொம்ப நல்ல மனுஷங்க, वो बहुत अच्छे हैं, அவர் பாருங்க அந்த கடவுளையும் ஓகேன்னுவாரு, இந்த கடவுளையும் ஓகேன்னுவாரு, அந்த கடவுளையும் ஓகேன்னுவாரு, எவ்வளோ நல்ல மனுஷங்க, நல்ல மனசுங்க அவருக்கு. वो व्यक्ति कितना अच्छा है, वो तो सभी देवताओं को मानता है, वो कितना अच्छा है करके बोलते हैं। உடனே மக்கள் அப்ப என்ன பண்றாங்க, மக்கள் கிட்ட பாராட்டு வாங்குறாங்க. அவங்க वो लोगों से प्रशंसा प्राप्त करता है। அவங்க கடவுளை எதுக்காக தேடுறாங்க, वो देवता की पूजा क्यों करता है, மக்கள் கிட்ட பாராட்டு வாங்க முடியா, மக்கள் கிட்ட தன் பக்கம் மக்களை சேர்த்து கொள்ளும்படியாக செய்யறாங்க. क्योंकि लोगों को अपनी ओर खींचना है और लोगों से प्रशंसा प्राप्त करना है, इसलिए वो लोग ऐसा करते हैं। ஆனா இப்படி நாம தேடுறது கிடையாது. लेकिन हम लोग ऐसा नहीं खोजते। நம்ம எப்படி கடவுளை தேடுறோம், हम कैसे परमेश्वर की खोज करते हैं, எப்படி தேடுறோம்னா कैसे करते हैं, அவர் தான் என் கர்த்தர், वही मेरे परमेश्वर है, அவர் தான் என் ஆண்டவர், वही मेरे அவர் தான் என் प्रभु ரட்சகர், है, वही मेरे நான் उद्धारकर्ता அவரை है, நம்புவேன், मैं उन पर भरोसा அவரை சார்ந்து रखूंगा, கொள்ளுவேன், मैं उन पर निर्भर அதை रखूंगा, விசுவாசிச்சு நல்லா இருப்பேன். मैं उन पर विश्वास करके मैं अच्छा रहूंगा। இவர் தான் நல்ல ஆண்டவர்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் வெளிப்படுத்தும் மற்றவங்களுக்கு. वही अच्छा परमेश्वर है करके हम लोगों को अभिव्यक्त करेंगे। அதுக்காக தான் நீங்களான கர்த்தரை தேடுறோம். इसलिए हम और आप परमेश्वर की खोज करते हैं। இதுக்கு ஒரு உதாரணம், इसके लिए एक उदाहरण देता हूँ। நீங்க ஒரு நல்ல கார் வாங்கி இருக்கீங்க வச்சுக்கோங்க, आप एक अच्छा कार लिए हैं இல்ல அது ஒரு நல்ல வீடா இருக்கட்டும், या फिर अच्छा घर बनाए हैं, அந்த கார் நல்லா இருக்குது உங்களுக்கு, अगर वो कार अच्छा है तो சொல்றீங்க சூப்பராக உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்து போனால் எந்த வித டயர்ட் இல்லாத போகிறீங்க, நல்ல கார் அது, वो अच्छा कार है, उसमें आप अच्छा से बैठ के जा रहे हो, अच्छा माइलेज भी दे रहा है कार, பக்கத்துக்காரங்களுக்கு சொல்லுவீங்க, आप बगल वालों से बोलेंगे நல்ல காருங்க அது, ये कार बहुत अच्छा है, நல்ல பெட்ரோல் கொடுக்குது, अच्छा माइलेज देता है, உட்காந்து போனால் டயர்டாக இல்லைங்க, यहाँ इसमें बैठ के सुकून से जा सकते हैं, நிச்சயமா நீங்க வாங்கலாம், நல்லா இருக்குது இந்த கார், आप भी खरीद सकते हो, ये कार बहुत अच्छा है करके आप बोलेंगे। நான் சொல்றேன், मैं बोल रहा हूँ உயிர் இல்லாத ஒரு காரை நம்ம ரெக்கமெண்ட் பண்றோமே, जिसमें कोई जीवन नहीं है उस कार को ही हम सिफारिश எத்தனை करते பேர் हैं। கேக்குறீங்க, ஒரு 15 வருஷம் தான் அது நல்லா இருக்கும் அந்த वो கார், तो सिर्फ ज्यादातर एक 15 साल ही अच्छा रहेगा वो कार, அதுக்கப்புறம் அது தகர டப்பா, उसके बाद तो एकदम खाली डिब्बा के जैसे बन जाएगा। ஒரு 15 வருஷம் இருக்கிற உயிர் இல்லாத ஒரு காரை நம்ம மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம், जिसमें कोई जान नहीं है उस कार को ही हम दूसरों के साथ सिफारिश करते हैं। ஆனா நம்மை உண்டாக்குன உயிர் உள்ளவர், लेकिन जिन्होंने हमें सृजा है वो जीवित परमेश्वर है, நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, हमारे लिए लहू बहाए हैं, நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிச்சிருக்கிறாரு, हमारे पापों को अधर्मों को क्षमा किए हैं, செய்யற பாவங்களே மன்னிச்சு நம்மளை ஏத்துக்கிறாரு, अभी भी जो पाप कर रहे हैं उसको माफ करके हमें अपने पास ले रहे இப்போ हैं। வாச்சோம் அவர் நம்ம மீது கோபம் கொள்ள மாட்டாராம், वो हमसे क्रोधित नहीं होते हैं। கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவத்தை நீக்கி போட்டுக்கிறாராம், उदयाचल और अस्ताचल के बीच में जितना अंतर है उतना दूर हमारे पापों को कर दिया है। வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு தராராம், पृथ्वी और आकाश के बीच में कितना अंतर है उतना
प्रेम हमको दे रहे हैं। இப்படிப்பட்ட உயிர் உள்ள ஒரு கடவுளை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதா? क्या ऐसे एक जीवित परमेश्वर की सिफारिश हम दूसरों से नहीं करेंगे? என்னம்மா பூஜா யோசிச்சு பாருங்க. நான் பூஜான்னா ஒரு ஆள் இல்லை, இங்கே எல்லாரும் தான் சொல்கிறேன். मैं सिर्फ एक जने को नहीं बोल रहा हूँ, உங்களுக்கு ஒரு நல்ல இல்லை ஒரு பொருளை வாங்கினா சொல்லுவீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லை आप மாட்டீங்க? एक चीज खरीदने से बोलेंगे ये चीज अच्छा ஒரு है। பொருளையே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது चीज को ही आप सिफारिश करते हैं। நம்ம உண்டாக்குன தேவனை அதுக்காக தேடணும். நான் அவரை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன், அவருக்கு நான் அவரை வந்து நல்ல தேவன் சொல்லிட்டு நான் சொல்லுவேன். जिस परमेश्वर ने हमें सृजा है हम दूसरों को उनके बारे में बोलना है। அதுக்கு தான் நம்ம கர்த்தரை தேடுறோம். इसलिए हम परमेश्वर की खोज करते हैं। आप ताली बजाकर परमेश्वर की महिमा करेंगे। ஆகவே அவங்க கர்த்தர் தேடுறதுக்கும் நம்ம கர்த்தரை தேடுறதுக்கும் அவங்க கடவுள் தேடுறதுக்கும் நம்ம கடவுள் தேடுறதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்குது. इसलिए जो संसार के लोग देवता की खोज करते हैं और हम लोग जैसे परमेश्वर की खोज करते हैं, दोनों में बहुत अंतर है। அதனால தான் என்ன பண்றாங்க, மாசத்துல சாட்சி சொல்றாங்க. इसलिए महीने में आके गवाही बोलने के लिए बोलते हैं। உங்க கடவுள் உங்களுக்கு இந்த மாசத்துல என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, इस महीने आपके जीवन में परमेश्वर ने आपके लिए क्या किया है। நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சபையிலும் வந்து சாட்சி சொல்ல வைப்பாங்க. सभी कलीसिया में आप देखने से गवाही बोलने நம்ம के लिए இங்க சொல்ல बोलते வைக்கிறது हैं, இல்ல. लेकिन यहाँ पर हम नहीं करते हैं। ஆனா சாட்சி சொல்லணும்னா சொல்லலாம் வந்து. लेकिन आप बोलना है तो आके बोल सकते हैं। எனக்கு நிறைய சாட்சி பாருங்க, போன மாசம்லாம் நிறைய சாட்சி. मुझे भी बहुत गवाह है जो बोलने का है। போன மாசம் கூட பாருங்க ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி நினைக்கிறேன், पिछले महीने 3 तारीख या 4 तारीख को காசு இருந்து 2 நாளைக்கு முன்னால 2 दिन पहले तो मेरे पास पैसा था, அதெல்லாம் வந்து நான் செலவு பண்ணிட்டேன். वो सब मैंने खर्च कर दिया। 3ஆம் தேதி 4ஆம் தேதி சொன்னா உங்களுக்கு தெரியல. 3 या 4 तारीख को எங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க திடீர்னு அவங்களுக்கு 6ஆம் தேதி தான் சம்பளம் கொடுப்போம். जो हमारे घर में जो काम करती हैं उनको मैं 6 तारीख को ही तनख्वाह देता हूँ। ஆனால் என்ன சொன்ன ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 3ஆம் தேதிக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க சார்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. वो औरत आके पूछी मुझे बहुत ही ज़रूरत है, मुझे 3 तारीख को 1000 रुपये दे दो। என்கிட்ட காலையில் ஒன்றே இல்லை, मेरे पास तो नहीं था कुछ भी सुबह, ஆனால் நான் ஒரு ஜெபம் பண்ணேன். लेकिन मैं आके प्रार्थना किया था। ஆண்டவரே அவங்க கேட்டாங்களே ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் கொடுக்கணும், எப்படியாவது ஒரு 1000 ரூபாய் கொடுங்க ஆண்டவர் என்ன. वो कभी भी नहीं पूछते हैं, वो आके मेरे से पूछ लिए आप परमेश्वर मुझे कैसे भी 1000 रुपये दे दो। பார்த்தா 7:45 ஒருத்தர் டங்குன்னு போடுறாங்க 1000 रुपीस। 7:45 बजे मुझे एक जने ने पैसा भिजाया था 1000 रुपये। அந்த சாட்சி சொல்கிறேன் இப்போ நான். उसका गवाही मैं अभी बोल रहा हूँ। இன்னும் நிறைய இருக்குது சாட்சி, போன மாதத்துல நிறைய சாட்சி இருக்குது. और भी बहुत साक्षी है जो मैं बोलने का हूँ। ஆண்டவர் எல்லா காரியத்திலும் நமக்கு உதவி செய்வார். परमेश्वर सभी कार्य में हमारी मदद करते हैं। எவ்வளவு நெருக்கடியா இருந்தாலும் சரி, कैसे भी कठिन स्थिति हो, நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க, आप उनसे पूछ के देखिए, உங்களுக்கு தாராளமா செய்வார். वो आपको बहुत ही ज्यादा बहुतायत में देंगे। அவரை நம்புங்க, आप उन पर भरोसा कीजिए। அவர் உங்களுடைய அப்பா, वो आपके पिता हैं, உங்க கண்ணீரை துடைப்பார், वो आपके आंसुओं को पोंछ डालेंगे, உங்க தேவைகளை கண்டிப்பா சந்திப்பார், आपकी जरूरतों को अवश्य पूरा करेंगे। அவர்கிட்ட போய் கேளுங்க, आप उनसे जाके पूछिए, அவர் கேளுங்கள் தரப்படும் சொல்லி இருக்கிறார். वो बोले हैं कि मैं ऐसे मांगो तो तुम पाओगे। சரி, ஒரு முறை கேட்டு கிடைக்கலன்னா விட்டுறக்கூடாது, एक बार पूछ के अगर नहीं मिलने से नहीं छोड़ना है, நிச்சயமா அவர் கொடுப்பார், निश्चय रूप से आपको देंगे। ஆமென், आमेन। அப்ப பாருங்க இங்க சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள்னா पहले मेरे परमेश्वर के राज्य और धार्मिकता की खोज करो। மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் मत्ती 2। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அதை பற்றி தான் பார்க்குறோம். परमेश्वर की राज्य की खोज करने के बारे में देख रहे हैं। கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? कितने लोग ध्यान से सुन रहे हैं? இது வரைக்கும் புரிஞ்சுதா? கொஞ்சம் ஒரு சொன்னது आप लोगों को समझ में आ रहा है? உலக மக்கள் கடவுள் தேடுறதுக்கும் நம்ம தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. संसार के लोग जैसे देवता की खोज करते हैं और हम लोग जैसे परमेश्वर की खोज करते हैं, अंतर है उसमें। இதெல்லாம் கிளியரா இருந்தா தான் நம்ம வந்து கர்த்தரை ஆழமா நம்ப முடியும். इसमें आप स्पष्ट रहने से ही हम परमेश्वर में गहराई से हम भरोसा कर सकते हैं। அவங்களுக்குலாம் நீங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லல, அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. संसार के लोगों को बहुत परेशानी है, அவங்களுக்கு வந்து வெளியே வர முடியாது, लेकिन वो लोग उससे निपट नहीं सकते ஆனா हैं। உங்களுக்கு எனக்கும் लेकिन आप और हम, கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வருவார். परमेश्वर हमको उस परेशानी से बाहर இதே निकालेंगे। நேரத்தில் கர்த்தர் நமக்கு பிரச்சனையை கொடுக்கறது கிடையாது. परेशानी तो परमेश्वर हमको नहीं देते हैं। நம்ம சில நேரம் தப்பு பண்ணி மாட்டிக்கிறோம், हम कभी कभार गलती करके फंस जाते हैं। அதனால அதுலயும் கர்த்தர் வந்து ஆபத்து நேரத்தை என்ன நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன். उसमें भी परमेश्वर हमसे बोलते हैं जब भी तुम ऐसे कठिनाई स्थिति में रहोगे मुझे बुलाओ करके। இல்லனா வந்து இந்த உலகத்துல பாவம் செய்த நிமித்தமா பிசாசு பல பிரச்சனை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து கொட்டுறான். इस दुनिया में जब पाप की वजह से शैतान हमको बहुत
से परेशानी लेके आता है, உடனே ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறாரு. लेकिन परमेश्वर हम उन सब से हमको छुटकारा देते हैं। பாருங்க மத்தேயு சுவிசேஷம் मत्ती 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 11-13 வாசிக்கிறேன். 11 से 13 तक पढ़ेंगे। அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை புலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். 11 पढ़ेंगे। और उस घर में पहुंचकर उस बालक को उसकी माता मरियम के साथ देखा और दंडवत होकर बालक की आराधना की और अपना अपना थैला खोलकर उसे सोना और लोबान और गंधरस की भेंट चढ़ाई। आमीन। கவனிங்க, आप ध्यान இந்த दीजिए। மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அதான் மரியாளுக்கு குழந்தையை கொடுக்குறார் கர்த்தர் இயேசுவை. मरियम को परमेश्वर यीशु मसीह को देते हैं। சொன்னே ஆனால் யார் இந்த யோசேப்பு வந்து அவருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு. यूसुफ और मरियम का मंगनी होता है, ஆனால் வந்து அவருக்கு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ரகசியமாக அந்த பெண்ணை விட்டுடலான்னு யோசிக்கிறாரு. वो यूसुफ क्या सोचता है, मरियम को छोड़ देंगे करके सोचता है। ஆனால் ஆண்டவர் சொப்பனத்தில் என்ன பண்ணுறா, இல்லைப்பா அவன் தப்பு பண்ணல, நல்ல பொண்ணு, நீ அவளை வந்து ஏற்றுக்கோன்னு சொல்கிறாரு. लेकिन परमेश्वर उसके स्वप्न में आके बोल रहे हैं, मरियम बहुत अच्छी स्त्री है, तुम उससे शादी करो। அப்புறம் ஏற்றுக்கிறாரு. उसके बाद वो विवाह कर लेते हैं। ஏசாமி குழந்தையும் பிறகுது. फिर यीशु मसीह पैदा होते हैं। பிறந்த உடனே उसके बाद சாஸ்திரிகளாம் வந்து அவரை தேடி வராங்க. बहुत से याजक लोग उनको देखने के लिए आ रहे हैं। தேடி வந்து அவங்களுக்கு பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வைக்கிறாங்க. आके उनके सोना और लोबान और गंधरस की बैंड चढ़ा रहे हैं। அந்த காணிக்கையெல்லாம் வச்சு அவங்க சாஸ்திரமா விழுறாங்க. उनको दंडवत भी कर रहे हैं। இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அவங்க அந்த மரியாளுக்கும் मरियम को அந்த ஜோசப்புக்கு எப்படி இருந்திருக்கும், मरियम को யோசேப்புக்கும் எப்படி இருந்திருக்கும். मरियम और यूसुफ को कैसा लगा होगा। கடவுளுடைய அந்த சித்தத்தை நம்ம செஞ்சோம், परमेश्वर की इच्छा को हमने पूरा किया है, என்ன நமக்கு பாராட்டு, कितना प्रशंसा हो रही है करके वो सोच रहे होंगे। ஐயோ பொண்ணெல்லாம் வருது, सोना आ रहा है, தூபம் எல்லாம் பணிஞ்சுக்கிறாங்களே, सब लोग आके हमारी दंडवत कर நமக்கு रहे என்ன हैं, பெருமையா कितना हमें खुशी हो रही है அப்படின்னு சொல்லி ஜாலியா இருந்திருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. ऐसा सोचे होंगे वो लोग, சொல்லுங்க. है ना। அவங்களை தேடி வந்து சாஸ்திரிகளாக வந்து வணங்கி பொண்ணையும் தூபவர்க்கத்தையும் வந்து அந்த குழந்தைய வணங்கிக்கிறாங்க, இவங்களே சாஸ்திரம் விழுறாங்க. वो शास्त्री लोग आके वो बच्चे को भी दंडवत करे और इन लोगों को भी दंडवत करके सोना और चांदी का बैंड चढ़ाए। ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும் இவங்களுக்கு. इन लोगों को कितना आनंद हुआ होगा। கர்த்தருடைய சித்தத்தை செஞ்ச என்ன ஆசீர்வாதமா வருது परमेश्वर பத்தியா, की इच्छा को पूरी करने से कितना आनंद है करके सोचे होंगे। ரொம்ப பரவசமா இருப்பாங்க. कितने खुशी हर्षित रहे होंगे। நம்ம கூட அப்படிதான் ரொம்ப பரவசமா சில நேரத்துல நல்லது நடந்துச்சு, हम लोग भी कोई அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படினுவோம். हम लोग भी कोई अच्छा काम होने से इतना प्रसन्न होते हैं, इतना हर्षित होते हैं, हालेलुया बोलते हैं। ஒரு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க பாருங்க, हमारे जान पहचान के एक हैं, அவங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்தா உம்மை நம்பி சொல்லேன் அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. एक 500 रुपया उनको आने से भी वो धन्यवाद करते हैं परमेश्वर को। அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் வந்துச்சுன்னு வச்சுங்க, अगर उनको 5000 रुपये आने से உம்மை நம்பி அப்படின்னு ஒரு பயங்கரமா பாடுவாங்க. और भी कूद कूद के गाने लगते हैं और धन्यवाद देते हैं परमेश्वर को। அந்த மாதிரி இவங்க பாடினாங்க போல, அல்லேலூயா பாடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. ऐसे ये यूसुफ और मरियम गाए होंगे। ஆனா அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. लेकिन बाद में क्या हुआ, நான் என்ன சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள்னு சொல்லும் போது என்னன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. मैंने कहा था पहले परमेश्वर के राज्य और धार्मिकता की खोज करो बोलने से उसमें से हमको एक बात सिखा रहे हैं, விசுவாசிக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு. विश्वास करने के लिए सिखा रहे हैं। அடுத்தது 13. उसके बाद 13 वचन पढ़े। அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். उनके चले जाने के बाद परमेश्वर के एक दूत ने स्वप्न में प्रकट होकर यूसुफ से कहा, उठ उस बालक को और उसकी माता को लेकर मिस्र देश को भाग जा, और जब तक मैं तुझसे न कहूँ तब तक वहीं रहना, क्योंकि हेरोदेस उस बालक को ढूंढने पर है और उसे मरवा डाले। आमीन। அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய், तब वह रात ही को उठकर बालक और उसकी माता को लेकर मिस्र को चल दिया। आमीन। எதுக்காக இதை வாசிச்சேன், किस लिए हम ये पढ़ रहे हैं। இப்போதான் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க எல்லாம், வந்து தூபத்தை வர்க்கத்தெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப அல்லேலூயான்னு இருந்தாங்க.
अभी वो माता पिता दोनों बहुत हर्षित थे क्योंकि वो सब लोग शास्त्री लोग आके दंडवत करे और बैंड भी चढ़ाए। அதே தேவதூதன் ஷாக் கொடுக்குறான் இப்போ வந்து. उसके बाद एकदम उनकी स्थिति बदल யோசேப்பே यूसुफ ராஜா வந்து இந்த குழந்தைய வந்து காலி பண்ண இருக்கிறான். वो राजा हेरोदोस आके इस बालक को मारने पर है। அது மாத்திரம் இல்ல, அவனை காலி பண்ண உன்னையும் காலி பண்ணிடுவான். वो उस बालक को भी मारेगा और तुझे भी मार நீ डालेगा। துடிய காண துண்ட காணன்னு சொல்லிட்டு எங்க ஓடு, போய் எகிப்துக்கு ஓடுன்றாரு. इसलिए तू वो माता और बालक को उठाकर तू मिस्र देश की ओर भाग जा करके बोला। இப்போ ஓய்யோ இப்பதாயா ஜாலியா இருந்தோம். क्या वो रोने लगा कि अभी अभी में हम हर्षित थे? ஐயோ இவ்வளவு பிரச்சனை வந்துச்சப்பா ஆண்டவரே, फिर इतनी बड़ी परेशानी आगे करके रोने लग गया क्या? என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, நானு मैं क्या करूं करके இந்த மாதிரி சோதனையே கொடுக்குறீங்களப்பா, क्यों आप ऐसे समस्या लेके आ रहे हो? என்ன வேதனை ஆண்டவரே, मैं क्या करूं करके ऐसे ஐயோ கத்தணும். ஹலோ, क्या वो ऐसा रोने लगा? கொஞ்சம் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. आप अपने जीवन के बारे में भी सोच के देखिए। அவனை உடனே அங்கிருந்து தூக்கின்னு ஓடுறான். लेकिन वो जैसा वो दूत बोला था वैसे ही उन लोगों को लेके मिस्र देश की ओर भाग गया। கடவுள் சித்தம் செய்யும் போது जब परमेश्वर की बात को हम मानते हैं, சில நேரங்கள் சில பிரச்சனைகள் வரும், कभी कभार तो कोई परेशानी आती है, போராட்டங்களும் வரும். संघर्ष भी होता है। விட்டுட்டு போயிடலாமா? क्या इसको छोड़ के चले जाएंगे? விட்டுட்டு போயிடலாமா சார்? क्या छोड़ के Sister? चले जाएं? சொல்லுங்க சார். அப்பதான் தான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடு, இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். इसलिए बोल रहे हैं कि पहले परमेश्वर के राज्य और धार्मिकता की खोज को करो, फिर सब वस्तुएं तुम्हें मिल जाएंगी। ஆனா இந்த சூழ்நிலையை எப்படி பார்க்கணும் அதுதான் கத்துக்கணும். लेकिन इस स्थिति में हम कैसे देखना है वो हम सीखने वाले हैं। அதுக்கு தான் பிரசங்கியாரு. इसलिए हम यहाँ पर पासवान खड़े हैं। இதை எப்படி பார்க்கணும் इसको कैसे देखना है? பாருங்க, ஒரு பெரிய ஆளுக்கு தான் एक बहुत बड़ा आदमी को ही இந்த உலகத்துல அரசாங்கத்துல கூட அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ये राजनीतिक इसमें भी उनको सुरक्षा के लिए देते हैं। இல்ல இப்போ அரசியல்வாதிகளா இப்ப இருக்காங்க பாருங்க. वो जो राजनीतिक लोग जब आते हैं, இப்போ கூட ஒரு புது அரசியல்வாதி வந்திருக்கிறாரு. अभी एक नया एक राजनीतिक नेता आया है। 5 அடுக்கு பாதுகாப்பு 5 स्टेप का वो सुरक्षा देते हैं। ஏன் கொடுக்குறாங்க? किस लिए देते हैं? அந்த மனுஷன் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிறனால அவருக்கு சில ஆபத்து இருக்குது. वो जो नेता है वो बहुत बड़ा नेता है, उसको सुरक्षा देना आवश्यक है। ரோட்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுப்பாங்க? क्या रोड में बैठा हुआ भिखारी को देंगे क्या? ஏன்னா அவனை யாரும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. क्योंकि उस भिखारी को कोई कुछ नहीं करने वाला। ஆனா ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவங்க, लेकिन जो बहुत बड़े अध्यक्ष हैं, அவங்களுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு, उनको 5 स्टेप का सुरक्षा देते हैं। ஏன்னா அந்த மனுஷன் மேல பெரிய அபிஷேகம் இருக்குது. அந்த மனுஷன் மூலமா நிறைய பேருக்கு மாற்றம் வரப்போகுது. क्योंकि वो व्यक्ति के द्वारा बहुत बदलाव आने वाला है देश में, அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. इसलिए उसको सुरक्षा देते हैं। அதனால தான் ஏசாமியே அவர் கத்தர் பாதுகாப்பு கொடுத்து தூக்கிட்டு போயிட்டு வேற இடத்துக்கு அப்படின்றாரு. इसलिए यीशु मसीह को सुरक्षा देने के लिए उसको उठा के मिस्र देश में जाने के लिए बोले। அதே போல தான் उसी तरह நீங்கெல்லாம் பெரிய ஆளு, आप लोग भी यहाँ पर बड़े लोग हो। கடவுளுடைய நோக்கத்துக்காக வாழ வச்சிருக்கிறாரு. परमेश्वर की योजना के लिए आप लोग बनाए गए உங்களுக்கு हो। சில பிரச்சனைகள் வரும் பொழுது இப்படிதான் உங்களை பார்க்கணும். आप में कुछ परेशानी आने से आप ऐसे ही अपने आप को देखना है। ஓன் அழுவ கூடாது. आप बैठ के नहीं रोना है। என்னை கொண்டு பெரிய காரியத்தை கத்த செய்ய போறாரு, मुझे रख के बहुत बड़े काम परमेश्वर करने वाले हैं, அதனால தான் ஆபத்து வருது. इसलिए हम पर परेशानी आ रही है। இந்த ஆபத்துல இருந்து என்னை பாதுகாக்கிறதுக்காக, என்னோட உயர்வுக்காக தான் கத்தர் இப்படிப்பட்ட ஆபத்து வருதுன்றத நான் புரிஞ்சுக்கணும். ऐसे समस्या से हम मुझे सुरक्षित रखने के लिए ही मुझे परमेश्वर ऐसा कर रहे हैं करके सोचना है। கடவுள் எனக்கு கொடுத்த அந்த உயர்வை தடுப்பதற்காக பிரச்சனைகள் வருது நம்முடைய வாழ்க்கையில. परमेश्वर जो उन्नति हमें देने वाले हैं उसमें रुकावट पैदा करने के लिए परेशानी आ रही है। அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்? हम कैसा देखना है? கடவுள் எனக்கு பெரிய வேலையை வச்சிருக்கிற, எனக்கு நான் ஒரு பெரிய உயர்ந்த மனிதன்றத நீங்க மனதில் கொள்ளணும். परमेश्वर मेरे लिए एक बहुत बड़ी योजना रखा है, हम एक बहुत बड़े आदमी हैं करके ऐसा समझ रहना है। நம்ம என்ன சொல்றோம்? लेकिन हम क्या बोल रहे हैं? நம்ம என்ன சொல்றோம்? பாத்தியா என்ன ஆச்சு பாத்தீங்களா, देखो क्या हो गया, கத்தரை நம்புனங்க, मैं परमेश्वर पर भरोसा कर रहा हूँ, அவர் பாருங்க நம்மளை எப்படி பண்றாரு பாருங்க, लेकिन वो हमारे जीवन में क्या कर रहे हैं देखो करके बोलते हैं हम। கத்தர் நீங்க பெரிய ஆளுன்றதுனால தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் சத்துரு கொண்டு வரான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
आप परमेश्वर के लिए बहुत अहम हो, इसलिए शैतान ऐसे परेशानी आपके लिए लेके आ रहा है करके आप समझना है। ஆனா என்ன பண்ணாரு, தூதனை அனுப்பிச்சு பாதுகாத்தார். लेकिन यहाँ पर देखिए वो स्वर्गदूत को भेजकर उन लोगों को सुरक्षित रखने के लिए वो मिस्र देश में जाने के அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரார். वो उस स्थिति से उनको छुड़ाए, அந்த ராஜாவே ஏமாத்துறாரு. उस राजा को ही वो राजा से उनको बचाए। நான் சொல்றேன், உங்க பிரச்சனையெல்லாம் கர்த்தர் ஏமாத்துவார். ऐसे ही உங்களுக்கு வர பிரச்சனைகளை ஏமாத்திடுவார் அவர். ऐसे ही आपके परेशानी से भी आपको बचाएंगे உங்க परमेश्वर। பிரச்சனையில இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவாரு. आपके परेशानी से आपको छुड़ाएंगे। உங்களுக்கு உங்க பிரச்சனை உங்களை மிஸ் பண்ணும். परेशानी आपको मिस करेगा। பிரச்சனை வந்து பார்த்து ஆளை காணுமே, எதனா பண்ணலான்னு பார்த்தா ஆளை காணுமே. परेशानी आके आपको ढूंढेगा, देखेगा कि आप नहीं है वहां पर। என்ன கர்த்தர் பார்த்தீங்களா? कैसा परमेश्वर है। கர்த்தர் கையில தட்டி கர்த்தர் आप परमेश्वर की महिमा कीजिए ताली बजाकर। கர்த்தர் எப்படி எஸ்கேப் பண்றாரு பத்தி நம்மள? परमेश्वर हमको कैसे एस्केप कराते हैं, விளங்கலையா? आपको समझ में आ रहा है? மாட்டி விடுறது கிடையாது அவரு. वो हमको उसमें ढकेल नहीं देते हैं। பாருங்க, சாத்ராக் ஆபேத் நேகோ உள்ள போய் எதுல போடுறாங்க, தீயில போடுறாங்க. शाद्रक आबेदनेगो को वो अग्नि में डाल रहे हैं। தீ என்ன பண்ணிச்சாங்களே அதையா? क्या वो ज्वाला उन पर कुछ उनको कुछ किया? கர்த்தர் உள்ள போயிட்டாரு, வந்துட்டாரு. वो तो परमेश्वर भी उनके साथ ही आ गए। நெருப்பெல்லாம் உள்ள ஏசி மாதிரி ஆயிடுச்சாம். वो अग्नि एकदम एसी के जैसे हो गया है। வெளியே கொண்டு வராங்க. जब वो तीनों बाहर आए, மோந்து பாக்குறாங்க. उन पर वो सूंघ के देखने से भी ஒரு அந்த என்ன ஸ்மெல், அந்த கருகின ஸ்மெல்லே வரலையா? जलने का बदबू ही नहीं आया उनके நான் ऊपर। சொல்றேன், இந்த காலை வேளையில இந்த ஆகஸ்ட் மாசம் मैं बोल रहा हूँ इस सुबह के समय अगस्त महीने में உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். आपके जीवन के सारे संघर्षों में आपका हाथ नहीं छोड़ेंगे परमेश्वर। எந்த அக்கினியும் உங்களை வேக விட மாட்டார். कोई भी अग्नि आपको जला ना पाए। எந்த வேதனைகளும் உங்களை கிட்ட நெருங்காத அவர் பாதுகாப்பார். कोई भी परेशानी आपके नजदीक भी नहीं आएगा। உங்களுக்கு வேதனை இருக்கலாம், आपको अभी रहता होगा, பிரச்சனைகள் இருக்கலாம், சுத்தி परेशानी रहता होगा, அச்சுறுது பயம் இருக்கலாம். இப்போ उसके लिए आप में भय होगा। நான் என்ன பண்ண போறேன் யோசிச்சுக்கலாம். நீங்க मैं अभी क्या करूंगा करके आप डरते होंगे। நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். लेकिन मैं बोल रहा हूँ परमेश्वर आपको बचाएंगे। அந்த பிரச்சனை உங்களை தொடாத அளவுக்கு பாதுகாப்பார். परेशानी आपको छू भी नहीं सकेगा। ஏனாம் நீங்க யாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுகிற பிள்ளைகள் நீங்க. क्योंकि आप तो परमेश्वर के राज्य और उनकी धार्मिकता की खोज करने वाले हो। உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கிறவர் அவர். इसलिए आपको सारे वस्तु आपको साथ में मिलेगा। ஆமென், आमेन, ஹalleluya. हालेलुया। 19:20 अभी அதிலே 19:20 பாருங்க. इसमें 19 और 20 पढ़ेंगे उसी में। ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, हेरोदास के मरने के बाद प्रभु के दूत ने मिस्र में यूसुफ के स्वप्न में प्रकट होकर कहा, 20 நீ எழுந்து பிள்ளையை அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பானை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். उठ बालक और उसकी माता को लेकर इस्राएल के देश में चला जा, क्योंकि जो बालक के प्राण लेना चाहते थे वे मर गए। आमीन। பிரச்சனை வந்தாலும் परेशानी आने से भी கர்த்தர் அதனை வெளியே கொண்டு வராரு. परमेश्वर उसमें से आपको निकालेंगे। அவங்களே கவனிச்சுக்கிறார் பாருங்க. उन्हीं की ओर ध्यान देते रहते हैं நான் परमेश्वर। சொல்றேன், கர்த்தர் உங்களையே கவனிச்சுப்பார். मैं बोल रहा हूँ परमेश्वर आपकी ओर ध्यान दे रहे உங்க हैं। ஃபேமிலி மேல, உங்க குடும்பத்து மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க வேலை மேல, உங்க வியாபாரத்து மேல அவருடைய கண்ணோக்கமா இருக்கிறார். मैं बोल रहा हूँ आपके परिवार में, आपके परिवार के सदस्य पर, आपके काम पर, आपके काम के स्थानों पर वो ध्यान दे रहे हैं। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? ஒரு அல்லேலூயா சவுட்டா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. हालेलुया बोलिए। आमीन। ஏன்னா கர்த்தருடைய பார்வை விட்டு நீங்க போக முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்துனே இருக்கிறார். क्योंकि परमेश्वर के नजर से आप छिप नहीं सकते। परमेश्वर आपकी ओर ही देख रहे हैं। நம்ம நினைச்சுனா எங்க கடவுள் நினைச்சுக்கிறோம். हम सोच रहे हैं परमेश्वर कहाँ है करके। சொல்ற நான் இங்க இருக்கிறேன்பான்றாரு. परमेश्वर बोल रहे हैं मैं यहीं पर हूँ। ஹலோ, आमीन। அவர் கூட இருக்கிறாரு, वो உங்களை हमारे கைவிட साथ மாட்டார். है, हमारे हाथ न छोड़ेंगे। ஆமென். आमीन। அவர் கூட கொடுப்பார். சொல்லுங்க, கூட वो கொடுப்பார். सब कुछ हमें साथ மத்தேயு में மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் मत्ती 9 अध्याय निकाल 34 35 34-35। பாருங்க. பரிசேயரோ இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள்.
பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். 34 और 35 पढ़ेंगे. परंतु फरीसियों ने कहा, यह तो दुष्टात्माओं के सरदार की सहायता से दुष्टात्माओं को निकालता है. और यीशु सब नगरों और गांवों में फिरता रहा और उनके आराधनालयों में उपदेश करता और राज्य का सुसमाचार प्रचार करता और हर प्रकार की बीमारी और दुर्बलता को दूर करता रहा. आमीन. இயேசு ஊழியம் பண்றாரு. यीशु मसीह सेवकाई कर रहे हैं. எல்லாரும் சுகமாக்குறாரு. सभी को चंगा कर रहे हैं. பிசாசுகளையும் துரத்துறாரு. दुष्टात्माओं को भगा रहे हैं. இந்த மதவாதிங்க என்ன பண்றாங்க வந்து, लेकिन फरीसियां आके क्या कर रहे हैं? ஓ இந்த மனுஷன் பிசாசின் தலைவன், ये दुष्टात्माओं का सरदार है करके बोल रहे हैं. அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேவலப்படுத்துறாங்க. ऐसे बोल रहे हैं, उनके ऊपर आरोप लगा रहे हैं. அவர் போய் மூலையில போய் உட்கார்ந்து ஓன்னு அழுதாரா? क्या यीशु मसीह कोने में बैठ के रोने लगे? ஹலோ, बोलिए. அவரை கேவலமா பேசுறாங்க. தேவகுமாரனுங்க அவரு. वो तो परमेश्वर के संतान है, उनके ऊपर आरोप लगाया गया. கடவுள் சித்தத்தை அப்படியே செய்றவருங்க. वो तो परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए आए हैं. அப்படியே கேவலமா கிண்டல் பண்ணி பேசுறாங்க. उनके ऊपर मजाक उड़ाए और आरोप लगाए. இவன் பிசாசின் தலைவன்றாங்க. ये दुष्टात्मा का सरदार है करके बोले. உங்களை கூட அந்த மாதிரி சில நேரத்துல பேசுவாங்க. ऐसे आपको भी कभी कभार गलत बोलते அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்கள் பேசலாம். आपके अगल बगल के लोग आपके ऊपर நீங்க திட்டு வாங்கலாம். इल्जाम लगाते होंगे. நீங்க உங்களை வந்து தரக்குறைவா பேசலாம். आपका अपमान करते होंगे. உடஞ்சி போய் கத்தர் வேணாண்டுவீங்களா? क्या आप टूटकर परमेश्वर मुझे नहीं चाहिए करके बोल देंगे? உங்க சொந்தக்காரர் பேசலாம். आपके रिश्तेदार बोलते होंगे. அக்கம் பக்கத்துல இருக்கிற பேசலாம். आपके अड़ोस पड़ोस के लोग பழகின ஆள் பேசலாம். आपके साथ जो आपके बहुत नजदीक है वो भी பாருங்க बोलते होंगे. என்ன சொல்றேன், நான் இப்ப நீங்க வரீங்க சாராளமா சொல்றேன். சாராளமா பிசாசே அப்படின்னா எப்படி இருக்கும் சாராளமாக்கு? आप आने के टाइम आपको शैतान कोई बोलने से आपको कैसा लगेगा? ஐயோ என்ன பிசாசுன்னு சொல்லிட்டாரு. क्या आप रोने लग जाएंगे मुझे शैतान बोल दिए करके? நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், मैं कलीसिया में नहीं आऊंगा करके बोल देंगे क्या? நான் என்ன சொல்றேன்னா வாழ்க்கையை பத்தி பேசுறேங்க. मैं जीवन के बारे में बोल रहा நம்ம हूँ. வாழ்க்கையில் நிறைய நேரம் அப்படி பண்ணி நம்முடைய வாழ்க்கையை பிசாசு வந்து என்ன பண்ண பார்க்குறான், உன் கடவுள்கிட்ட நம்மளை பிரிக்கிறதுக்கு செயல் பண்ணுகிறான். शैतान हमें परमेश्वर से जुदा करने के लिए वो काम करता है. நம்ம எப்பொழுதும் உள்ள குமுறும்படியாக, हम हमेशा रोना है करके वो चाहता है. வெளியே பார்க்க சிரிக்கிறோம், हम ऊपर से तो हंसते हुए रहते हैं, ஆனா உள்ள நம்ம என்ன பண்றோம், நிறைய கவலைகளை வச்சுக்கிறோம். लेकिन हमारे हृदय में बहुत चिंता भरी रहती है. என்ன அப்படியே ஒரு திகச்சின்னு உட்கார்ந்திருக்கிறோம். हम क्या करना करके सोचते रहते हैं. என்ன 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 நடக்குது என்னன்னு தெரியலையே. क्या हो रहा है करके हम सोचते हैं. வெளியும் சொல்ல முடியல, உள்ளேயும் சொல்ல முடியல. हम बाहर नहीं बोल सकते, अंदर भी कुछ कर नहीं सकते. நம்ம உள்ளத்துல கஷ்டத்தை வச்சுன்னு உட்கார்ந்திருக்கிறோம். हम अपने हृदय में पूरे कठिनाई में भरे हुए रहते हैं. இனி எதுவும் செய்ய வேணாம், அப்படியே விட்டுடலாம். हम ऐसे छोड़ देंगे करके सोचते हैं. வெக்ஸ் ஆயிடுறோம். हम इतना दुखित हो जाते हैं. ஒரு மாதிரி விரச்சாய் நமக்கு விரைத்தி வந்துடுது. हमें इतना दुख शोक होता है அந்த மாதிரி சூழ்நிலையில. ऐसे स्थिति में. ஆனா இயேசு சொல்றாரு, लेकिन यीशु मसीह बोल रहे அவளை हैं, அவ்வளோ அவமானப்படுத்துறாங்க. यीशु मसीह को भी उतना अपमान कर रहे हैं. அவர் போய் திருப்பி சொல்ற, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். फिर इतना आरोप लगाने के बाद भी यीशु मसीह सब नगरों में और गांवों में फिरता रहा और आराधनालय में जाके उपदेश किया और सुसमाचार सुनाया और बीमारी और दुर्बलता को दूर किया. आमीन. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கேட்டீங்களா? சொல்லுங்க, கேட்டீங்களா? आपने सुना சொல்லுங்க, வாய் தரஸ் கேட்டீங்களா? आप पूछिए. நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும். आप और हम ऐसे रहना है. சும்மா மூலையில உட்கார்ந்துட கூடாது, அழுதுற கூடாது. आप कोने में बैठ के रोना नहीं है. ஏசு அங்கே சொன்னார், நீ அழுவுறதுனால, நீ வந்து கவலைப்படுறதுனால ஒரு இன்ச் ஏறுவியா? तुम चिंता करने से क्या तुम एक तुम बढ़ सकते हो क्या? இல்ல நீ மூலையில உட்கார்ந்து வேலை வேணாம் அது வேணாம் போனே காசு கூட கிடைக்காது உனக்கு. अगर तुम कोने में बैठ के मुझे काम नहीं चाहिए, ये नहीं चाहिए बोलने से तुम्हें पैसा भी नहीं मिलेगा. நான் சொல்ற பிரச்சனை இந்த மாதிரி போராட்டம் வரும், இன்னும் அதிகமா செய்யுங்க வேலையை.
अगर परेशानी और संघर्ष जीवन में आने से और अधिक आप परमेश्वर का काम करना है, இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க, और अधिक प्रार्थना करना है, இன்னும் அதிகமா வேதத்தை வாசிங்க. और अधिक आप पवित्र शास्त्र को காலையில சர்ச்சுக்கு வரீங்களா, சாயந்தரம் சர்ச்சுக்கு வாங்க. सुबह आप कलीसिया में आ रहे हो, शाम में भी कलीसिया में आना है. வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு வாங்க. शुक्रवार के दिन भी आप कलीसिया में आना है. எதனா மீட்டிங் இருக்குதா, வாங்க பாஸ்டர் நான் போறேன் मीटिंग இனிமேல் தான். रखने से भी आप आना है. அவரை திட்டின பிறகு சும்மா கட 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 ஊரெல்லாம் போய் வேலை செய்யறாரு. ऐसे उनको जैसे यीशु मसीह ने काम किया था वैसे आप भी काम करना है. இதான் நம்ம இயேசு. यही हमारा यीशु है. இதுதான் உங்களுக்கு எனக்கும் கடவுள் கத்து கொடுக்கறாரு. यही आपको और हमारे लिए परमेश्वर सिखा रहे हैं. மூலையில உட்காராதீங்க. आप कोने में नहीं बैठना है. உங்களுடைய வளர்ச்சியை பிசாசு தடுக்கறான். आपकी उन्नति को शैतान रोक रहा है. நீங்க நல்லா வளர்ந்து பெருகிறது பிசாசுக்கு பிடிக்காது. आप उन्नति प्राप्त करना शैतान को अच्छा नहीं நீங்க लगता. அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே இருந்துட்டு 38 வருஷமா அங்கேயே உட்காரணும்னு ஆசைப்படுறான். जैसे वो 38 इयर्स तक जैसे वो बैठा था वैसे आप भी बैठना करके शैतान चाह ஆனா रहा है. இயேசு வந்தாரு. लेकिन यीशु मसीह आए. எழுந்திரா, तो उठ खड़े हो जाओ. படுக்கை எடுத்துட்டு நடடா, तुम अपनी खाट उठाकर உன் லைஃப நான் மாத்துறேன்டா. तुम्हारे जीवन को मैं बदलूंगा करके यीशु बोले. மாத்துனார் பாருங்க. वैसे यीशु मसीह நீங்க யாரை நம்புறீங்க? आप किस पर भरोसा कर रहे हो? நம்முடைய லைஃப் சேஞ்சியே மாத்துற தேவன். हमारे जीवन को बदलने वाले यीशु हैं. என்ன போ ஜோசப்பே இருக்குதா? ஜோசப் அது உட்கார்ந்துக்கிறான் 38 வருஷமா. 38 इयर्स तक वो बैठा था. அவன் வேற சொல்லுகிறான். ஏசாமி வந்தாரு. यीशु मसीह उनके पास आया. என்னப்பா எழுந்திருக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு. क्या तुम्हें चलना है करके यीशु मसीह ஆண்டவரே என் சித்தப்பா வர மாட்றான். சொல்லுங்க, என் சித்தப்பா வர மாட்றான், मेरा चाचा नहीं छोड़ रहा என் है, மாமா வர மாட்றான், मेरा मामा नहीं आ रहा है, தாத்தாவும் வர மாட்றான், मेरा दादा नहीं आ எங்க रहा है, பாட்டியும் வர மாட்றாங்க, मेरी दादी नहीं आ रही है, என் கூட பிறந்த தங்கச்சியும் வர மாட்டேங்குது, मेरे साथ जो யாரும் வர மாட்றாங்க, कोई भी मेरे पास नहीं है, நான் இப்படியே கிடக்குறேன்னா. मैं ऐसे ही पड़ा हूं करके बोल रहा அவர் சொல்ற சித்தப்பா தாத்தாலாம் வர மாட்டாங்கப்பா, இதோ இயேசு நான் வந்து கத்த நான் வந்துக்கிறேன் எழுந்திருப்பான்றாரு. दादा चाचा नहीं आएंगे, यीशु मसीह मैं आया हूं, तू उठ खड़ा हो जा. அவங்களாம் கூட பிறந்தவங்கப்பா. वो तो तेरे साथ जन्म हुआ है, நான் உன்னை பிறக்க வச்சவருப்பா. लेकिन मैंने तुम्हें जन्मा है. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? आप है. கூட பிறந்தவங்க வர்றத பத்தி யோசிக்காதீங்க. आपके साथ जिनका जन्म हुआ है उनकी ओर नहीं देखना है. உங்களை பிறக்க வச்சவரு கூட இருக்கிறாரு. जिन्होंने आपको सृजा है वो तेरे साथ है. எத்தனை பேர் ஆமென்றீங்க? आमीन. ஹலோ, காலை வேளையில கடவுள் உங்களோட பேசுறாரு. सुबह के समय में परमेश्वर आपसे பாஸ்ட் बात कर பேசணும் रहे हैं. யோசிக்காதீங்க. पासवान बात कर रहे हैं करके आप नहीं सोचना है. நல்லா பேச பாஸ்ட் பாருங்க, நல்லா பேசினார். पासवान अच्छा बात कर रहे हैं ऐसे नहीं உங்க सोचना है. பிரச்சனை கர்த்தருக்கு தெரியும், அதை என் வாயிலிருந்து போடுவார் உங்களுக்காக. आपकी परेशानी परमेश्वर को मालूम है, वो मेरे द्वारा बात कर रहे हैं. உங்களுக்கு தேவையான காரியத்தை நான் பிரசங்கம் பண்ணிட்டுவேன், திருப்பி போய் கேட்பேன், प्रचार करने के बाद घर में जाके सुनता हूँ, செக் பண்ணுவேன், मैं चेक करता हूँ, யார் யாருக்கு என்னென்ன வசனம் போயிருக்குதுன்னு எனக்கு தெரியும். मुझे मालूम है किन किन को क्या क्या वचन गया है करके. அப்போ நான் சொல்லுவேன், இது நான் பேசல, பிரிட்டோ பேசுறாரு. तब मैं बोलता हूँ ये கர்த்தர் मैं नहीं பேசுறாரு. बोल रहा हूँ, परमेश्वर मेरे द्वारा बोल रहा है. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா பேசாத உங்களை அனுப்ப மாட்டார் அவர். मैं बोल रहा हूँ अगर कलीसिया में आ गए तो परमेश्वर आपसे कैसे भी बात करेंगे, ஆனா ऐसे நீங்க नहीं ரிசீவ் छोड़ेंगे. பண்றது உங்க வேலை, आप उसको स्वीकार கவனிக்கிறது करना உங்க है. வேலை. ध्यान देना आपका काम है. ஆண்டவரே உன் சத்தத்தை நான் கேட்கிறேன், உன் சத்தத்தை நான் கேட்கிறேன். परमेश्वर मैं आपकी आवाज सुन रहा हूँ, आपकी आवाज सुन रहा हूँ करके बोलना है. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். परमेश्वर आपके जीवन में அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அதுக்கப்புறம் சொல்றாரு उसके बाद बोल रहे हैं 36, அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷரை நோக்கி, அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவர் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். 36 से 38 तक पढ़ेंगे. जब उसने भीड़ को देखा उसके लोगों पर तरस आया, क्योंकि वे उन भेड़ों के समान जिनका कोई चरवाहा न हो व्याकुल और भटके हुए से थे. तब उसने अपने चेलों से कहा, फसल तो बहुत है पर मजदूर थोड़े हैं, इसलिए फसल के स्वामी से विनती करो कि वह अपने खेत में काम करने के लिए मजदूर भेज दें. आमीन. எந்த சூழ்நிலையில் பேசுறாருங்க? कैसे स्थिति में ऐसा वचन बोल रहे அவரை हैं? பிசாசுன்னு சொன்னாங்க, उन्हें शैतान बोला है, அவரை வந்து திட்டினாங்க, उन्हें उनको डांटे थे, அவரை கேவலப்படுத்தினாங்க. उनका अपमान किया था. அப்போ சொல்றாரு, तब वो बोले, ஊழியம் பண்றாரு, वो सेवकाई किए, அதுக்கப்புறம் ஜனங்க கிட்ட சொல்றாரு, फिर वो लोगों से बोले, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி தோய்ந்து போயிருக்கிறாங்களாம்.
वो लोगों से बोले, लोग तो व्याकुल थे। மெய்ப்பர் இல்லாத ஆடுகள் போல இருக்கிறாங்களாம். वो वहां पर कोई चरवाहा, बिना चरवाहा के भेड़ों के சொல்றாரு जैसे थे। சீடர்களை ஆக்குறதுக்கு போய் என்ன பண்ணுங்க, போய் அறுப்பு மிகுதி எஜமான் கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்றாரு. वो फसल तो बहुत है, मजदूर थोड़े हैं करके बोले। அவர் தான் ஐயா நம்மளே ஏற்றுக்கலையேன்னா நம்ம இன்னும் நிறைய பேர் அனுப்பலாமான்னு இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் தேவை இந்த நாட்டுக்கு. इस देश के लिए बहुत लोग ऐसे जरूरत है करके बोल रहे हैं। கடவுள் சித்தத்தை நோக்கத்தை செய்யறதுக்கு நிறைய பேர் தேவை. परमेश्वर के मकसद को, योजना को करने के लिए बहुत लोगों की जरूरत है। எந்த நேரத்துல எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. कैसे, किस स्थिति में वो कैसे प्रार्थना कर रहे हैं देखो। எப்படி உற்சாகமா நடத்துறாரு பாருங்க. कैसे उत्साह से उन लोगों को चला रहे हैं देखो। நான் சொல்றேன் நீங்க நானும் அந்த மாதிரி தான் இருக்கணும். आप और हम ऐसे ही रहना है। ஆமா, சும்மா போய் ஒரு ஓரமா உட்கார்ந்து ஐயோ என்ன பண்றதுன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்காக கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். அவர் ऐसे ही कोने में बैठ के आप रोते हुए नहीं रहना है कि मैं क्या करूं। आपके लिए परमेश्वर बहुत बड़ा काम करेंगे। நீங்க மக்களை பார்க்கணும். आप लोगों की ओर देखना है। ஐயோ இப்படி இருக்கறாங்களா மக்கள், ऐसे कितने लोग ऐसे बेकार हैं करके, இவங்களுக்கு நான் கடவுளை போய் சொல்ல போறேன். इनके लिए मैं परमेश्वर का सुसमाचार सुनाऊंगा करके आप बोलना है। நீங்களே கஷ்டப்படுற நேரத்துல ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லணும். आप जब कठिनाई में हैं तब परमेश्वर की सुसमाचार सुनाना है। கர்த்தர் அதெல்லாம் பாப்பாரு. परमेश्वर इसकी ओर देखते हैं। விளங்குங்களா? आपको समझ में आ रहा है? உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய தைரியத்தை கடவுள் உங்களுக்கு தருவார். आपके लिए भरोसा और साहस परमेश्वर आपको देंगे। மத்தேயு 10 அதிகாரம் मत्ती 10वां अध्याय निकालेंगे 22 10 में 22 10:22 என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பொறுத்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். मेरे नाम के कारण सब लोग तुमसे बैर करेंगे, पर जो अंत तक धीरज धरेगा उसी का उद्धार होगा। என்ன சொல்றாரு? इसमें क्या बोल रहे हैं? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், मेरे नाम के कारण तुमसे सब लोग बैर रखेंगे, ஆனா முடிவு பொறுத்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். जो अंत तक धीरज के साथ रहेगा பாருங்க, वही उद्धार पाएगा। இந்த உலகம் கடவுளுடைய சித்தத்தை செய்தா உங்களை பகைப்பாங்க. ये जो दुनिया है वो परमेश्वर का योजना को पूरा करने से लोग आपसे बैर रखेंगे। ஏன் பகைப்பாங்க? क्यों बैर रखेंगे? நீங்க பரிசுத்த பிள்ளைங்க, क्योंकि आप पवित्र संतान நீதிமான்கள், हो, आप धर्मी हो। அவன் பாவி பிள்ளை, वो तो पापी है, அவன் உங்களை பகைப்பான். इसलिए वो आपसे बैर रखेगा। அதான் சொல்றேன், நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். तुम मेरे नाम के कारण सब लोग तुमसे बैर करेंगे करके बोले हैं। அதனால நீங்க என்ன பண்ணிட கூடாது, அப்படியே சோந்திர கூடாது. इसलिए आप एकदम ऐसे முடிவு பொறுத்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். इसलिए आप सुस्त नहीं होना है, आप धीरज धरना है। இருக்கிறீங்களா? आप है? என்னப்பா கவனிக்கிறீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? நான் கூட இருக்கிற உங்களை நடத்துவேன்றார். मैं आपके साथ रहकर அடுத்தது आपको பாருங்க, ஒரு चलाऊंगा। பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு ஓடிப்போங்கள், மனுஷகுமார் வருவதற்குள்ளே நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் எல்லாம் சுற்ற முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். जब वे तुम्हें एक नगर में सताएं तो दूसरे को भाग जाना। मैं तुमसे सच कहता हूँ, तुम मनुष्य के पुत्र के आने से पहले इसराइल के सब नगरों में से गए भी ना होंगे। आमीन। என்ன சொல்றாரு? इसमें क्या बोल रहे हैं? அப்பா ஒரு வழி போச்சுனா, अगर एक मार्ग अगर बंद होने से நான் 1000 வழியை உண்டாக்குவேன்பா உனக்கு. मैं तेरे लिए 1000 मार्ग खोलूंगा। உங்களுக்கு ஒரு வழி போச்சுனா கடவுள் 1000 வழியை உண்டாக்கி தருவார். अगर एक मार्ग बंद होने से तेरे लिए 1000 मार्ग खोलेंगे परमेश्वर। ஐயோ போஜே சொல்றாரு. அது இல்லையா, அடுத்து உலகம் பெருசுப்பா, நான் பெரிய தேவன்பா சொல்றாரு. அதான் சொல்றாரு, ये दुनिया बहुत बड़ा है, मैं भी बहुत बड़ा परमेश्वर हूँ, यही बोल रहे हैं। நீங்க கஷ்டப்பட்டுக்கிறீங்க, अभी आप कठिनाई में हो। கர்த்தர் சொல்ற அடுத்த இடத்துக்கு போன என்ன அர்த்தம்? दूसरे जगह पर जाने का मतलब உலகம் ரொம்ப பெருசு, दुनिया संसार तो बहुत बड़ी நானும் பெரிய கடவுள், मैं भी बहुत बड़ा உனக்கு परमेश्वर। ஒரு வழி போச்சுனா अगर तेरे लिए एक 1000 வழியை நான் திறப்பேன். मैं तुम्हारे लिए 1000 அதான் நீங்க சொல்றீங்க. आमीन। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதெல்லாம்? कितने लोग इस पर विश्वास कर रहे அதான் பாட்டு பாடுறோம். हैं? यही हमने गीत भी गाया था। அற்புதம், अद्भुत, அதிசயம், चमत्कार இந்த நாளில் நடக்க इस போகுது. दिन में होने वाला है। இதெல்லாம் ஏன் தெரியுமா பாடுறோம்? ये सब நாங்க हम- ரிசீவ் பண்ணிக்கிறோம் பிரதர். क्योंकि हम इसको स्वीकार करते हैं। ये सब நீங்க வெறும் பாடலையான்னு சரி, அதுக்கு விசுவாசினா எனக்கு தெரியாது. आप इसको सिर्फ गीत के अनुसार ले रहे हो நான் या ஏற்கனவே विश्वास சொன்னேன்ல, कर रहे हो, मुझे नहीं நவம்பர் मालूम। மாதம் அக்டோபர் மாதம் இதை பாடணும் நம்ம அங்கே சர்ச்சில்.
नवंबर और अक्टूबर महीने में हमने ये गीत उस चर्च में गाया था। ஜனவரிக்கு இப்படிப்பட்ட இடத்த கொடுத்தாரு. जनवरी महीने में हमें इतना बड़ा जगह दिए। அப்போ உங்களுக்கு எதிர்க்கா பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ண அற்புதம் அதிசயம் எனக்கு செய்வார்ன்றதை நீங்க சொல்லணும். ऐसे आप भी ये अद्भुत कार्य चमत्कार कार्य हमारे जीवन में करेंगे करके आप बोलना है। சொல்ற ஒரு பட்டணத்துல என்ன அடுத்த பட்டணத்தை நான் திறந்து கொடுக்குறேன். एक नगर नहीं तो दूसरे नगर में जाने के लिए बोल रहे हैं। திறந்து கொடுத்தா அந்த வயது மேல இங்க திறந்து கொடுத்தாரு பாருங்க. वैसे हमें भी उधर से यहाँ पर कलीसिया खोल के दिए। இருக்கீங்களா இல்லையா? आप हैं। கர்த்தர் பெரிய உலகத்தை படைச்சுக்கிறாரு, பெரிய தேவன். परमेश्वर बहुत बड़े हैं, उन्होंने बहुत बड़ी संसार बनाया है। 1000 வழிவாசல் உங்களுக்கு திறப்பார். 1000 मार्ग हमारे लिए खोलेंगे। வேலையிலும் சரி, எந்த காரியத்திலும் சரி, काम पर भी और हर एक कार्य में भी। அவர் சாதாரண கிடையாது. वो साधारण नहीं है। நீங்க அவரை ரொம்ப மட்டமா நினைக்காதீங்க. आप उनको दुर्बल नहीं समझना परमेश्वर को। அவர் சொல்றாரு இங்க இல்ல அடுத்த ஊருக்கு போ. अगर इस नगर में नहीं तो दूसरे नगर में என்ன जाओ। அர்த்தம் அது? इसका मतलब क्या है? 1000 வழி நான் உனக்கு வச்சிருப்பேன். मैं तेरे लिए 1000 मार्ग रखा हूं। கவலைப்படாத. तुम चिंता नहीं करना। அப்படியே உட்கார்ந்து யோசிக்காத. ऐसे तुम बैठ के सोचते हुए नहीं रहना। நான் சொல்லுவாங்களே ஒரு don't worry be happy. जैसे बोलते हैं ना don't worry be happy। சொல்லுங்க don't worry be happy. don't worry be happy। இருக்கீங்களா? आप हैं। worry பண்ணாதீங்க. आप चिंता नहीं करना। ஹாப்பியா இருங்க. आप हर्षित रहना। ஹாப்பி டே. आप நான் அதுக்கு தான் வந்து எல்லாருக்கும் அனுப்புவேன் பாருங்க சில பேருங்களா. मैं सब लोगों को भेजता हूँ ऐसे ही। ஹாப்பி குட் மார்னிங் அனுப்புவேன். हैप्पी गुड मॉर्निंग बोल के भेजता हूँ। ஒரு நாளைக்கு blessed குட் மார்னிங் அனுப்புவேன். एक दिन तो ब्लेसड गुड मॉर्निंग करके ஒரு நாளைக்கு மிராக்கல் டே குட் மார்னிங் அப்படின்னு அனுப்புவேன். एक दिन तो मिराकल डे गुड मॉर्निंग करके भेजता हूँ। சொல்லிக்கங்க. आप ऐसे हैप्पी डे, हैप्पी डे करके बोलिए आपने। मिराकल डे, मिराकल डे, ब्लेसड डे, ब्लेसड डे, சொல்லுங்க blessed day, ब्लेसड डे, happy day, हैप्पी डे, miracle day. मिराकल डे। சார் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க வாயில தான் சார் இருக்குது. आपके लिए आशीष आपके मुंह पर ही है। உங்க நாளை நீங்க மாத்த முடியும். आपके दिन को आप बदल सकते हो। हैप्पी डेवा மாத்த முடியும். आप हर्षित दिन में भी बदल सकते हो। मिराकल डेवा மாத்த முடியும். आप आश्चर्यचकित दिन में बदल सकते हो। ब्लेसड डेवा மாத்த முடியும். आप आशीष में भी बदल सकते हो। இருக்கீங்களா இல்லையா? आप हैं। நீங்க 4 பேருக்கு அப்படி அனுப்பிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அற்புதம். 4 लोगों को आप ऐसे भेज के देखिए, फिर आपके लिए सब कुछ होगा जीवन। உங்க வாயிலையும் உங்க வார்த்தையிலையும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துரும். आपके जुबान से आप दूसरों को आप आनंद दीजिए तो आपके जीवन में भी आनंद आएगा। हालेलुया, हालेलुया। கடைசியாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் मत्ती में 10वां अध्याय 29 उसमें 29 पढ़ेंगे। ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாயும் தரையில் விழாது. क्या 1 पैसे में 2 गौरैया नहीं बिकती? फिर भी तुम्हारे पिता की इच्छा के बिना उनमें से एक भी भूमि पर नहीं गिर सकती। आमीन। உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். अनेक அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். तुम्हारे सिर के बाल भी सब गिने हुए हैं, इसलिए डरो नहीं, तुम बहुत गौरवों से बढ़कर मूल्यवान हो। आमीन। என்ன சொல்றாரு? इसमें क्या बता रहे हैं? திருப்பி சொல்றாரு, फिर से बोल रहे हैं। சாதாரண குருவி, एक ऐसे ही एक गौरैया, அதுக்கே பிதாவின் சித்தம் இல்லாத அதுக்கு ஒண்ணே நடக்காதான். उसके लिए अगर परमेश्वर की इच्छा के अनुसार सब कुछ होता அது கூட பிதாவின் சித்தத்தில் இருக்குது. वो भी परमेश्वर की इच्छा में ही है। நான் சொல்றேன் நீங்க எல்லாம் பிதாவின் சித்தத்தில் இருக்கீங்க. मैं बोल रहा हूँ आप भी परमेश्वर की इच्छा में அதை எப்படி காப்பாத்துவாரோ அவங்கள அப்படியே காப்பாத்துவார். जैसे वो पक्षियों को सुरक्षित रखते हैं आपको அதனால பயப்படாதீங்கன்றார். इसलिए आप नहीं डरना। अनेक அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் बहुत से गौरवों से भी बढ़कर நீங்க ரொம்ப பெரிய விசேஷமான ஆளுங்க பண்றாரு. आप उनसे भी मूल्यवान हो। நீங்க சாதாரண ஆள் இல்ல, आप साधारण लोग नहीं हो, நீங்க விஐபி. आप तो एकदम वीआईपी हो அப்படின்றாரு. பிறகு 33ல சொல்றாரு பாருங்க, 32ல இருந்து, மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் பரலோகத்தில் என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். जो कोई मनुष्यों के सामने मुझे मान लेगा उसे मैं भी अपने स्वर्गीय पिता के सामने मान लूँगा, पर जो कोई मनुष्यों को सामने मेरा इनकार करेगा उसे मैं भी अपने स्वर्गीय पिता के सामने इनकार करूँगा। आमीन। பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன்.
यह न समझो कि मैं पृथ्वी पर मिलाप कराने को आया हूँ, मैं मिलाप कराने को नहीं पर तलवार चलवाने आया हूँ। எப்படி மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். मैं तो आया हूँ कि मनुष्य को अपने पिता से और बेटी को उसकी माँ से और बहू को उसकी सास से अलग कर दूँ। ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. मनुष्य के बैरी उसके घर ही के लोग हैं। இது இயேசு சொல்லியிருக்கிறார்ப்பா. ये यीशु मसीह बोले हैं। என்ன சொல்லிக்கிறாரு? क्या बोले हैं? சத்துரு யாரையா? शत्रु कौन है? நமக்குள்ள தான் இருப்பாங்க. हमारे बीच में ही है, வெளியேந்தெல்லாம் வரமாட்டாங்க. बाहर से नहीं आएंगे। அதெல்லாம் மனுஷனை ஓவராக நம்பாதீங்க. इसलिए आप मनुष्य के ऊपर ज़्यादा भरोसा नहीं रखना है। கடவுளுக்கு மேலே மனுஷன் நம்பாதீங்க. परमेश्वर से अधिक मनुष्य के ऊपर भरोसा नहीं रखना। அவனே உங்களை குழி நோண்டிடுவான். वो आपके लिए गड्ढा खोदेगा। பக்கத்திலே நின்று வச்சு குழி நோண்டினே இருப்பான், டபக்குன்னு தள்ளி விட்டு போயிடுவான். आपके पास ही खड़े होकर आपके लिए गड्ढा खोदेगा और आपको उसमें गिरा देगा। எங்கள் சித்தப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் சொல்கிறாரு, ஜாக்கிரதை, அவன் தான் உன்னை குழியில் தள்ளுவான். अपने रिश्तेदारों से भी आप सावधान रहना है। ஏன்னா நம்ம பாருங்க, எப்போதும் பாருங்க, நான் சொன்ன சொந்த பந்தெல்லாம் வேணான்னு சொல்ல, मैं रिश्तेदार नहीं चाहिए करके नहीं बोल रहा हूँ, கடவுளுக்கு மேலே சொந்தத்தை ரொம்ப நம்பாதீங்க. लेकिन परमेश्वर से अधिक रिश्तेदारों पर भरोसा नहीं। அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுன்றதுங்க அந்த வசனம். पहले परमेश्वर के राज्य की खोज करना है। ரொம்ப நம்பினீங்கன்னா அப்புறம் அப்பா அப்பா அடிச்சுக்க வேண்டியது தான். बहुत भरोसा करने से फिर आप तो छाती पीटना है அப்படின்னு ஆர்ட் இதுவாயிடும். நான் சொல்ல ஏசு சொல்லியிருக்கிறாரு. ये मैं नहीं बोल रहा हूँ, यीशु मसीह बोले हैं। நம்ம பாருங்க, எப்போதுமே लेकिन हम लोग क्या करते हैं? மக்களையே சார்ந்து வாழ்றோம். हम मनुष्य के ऊपर ही निर्भर रहते हैं। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் लेकिन நீதியும் पहले परमेश्वर के राज्य को தேவனை खोजना சார்ந்து है। வாழுங்க. परमेश्वर के ऊपर निर्भर रहना है। மாறிடுவீங்க, आप மாறிடும். ஏன்னா அவர் சொல்றாரு, சமாதானத்தை அல்ல, இது சமாதானத்தை இல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். यहाँ बोले हैं, मैं मिलाप कराने नहीं आया, என்னன்னா तलवार चलवाने आया हूँ। என்னன்னா इसका मतलब क्या है? தேவன் சமாதானம் பண்றவர் தான், लेकिन परमेश्वर तो शांति देने वाले हैं। ஆனா உங்களை நீங்க கடவுளை தேடுற விஷயத்துல யாராவது எதுனா பண்ணாங்கன்னா போட்டு பிரிச்சு விட்டுருவாரு. लेकिन अगर आपको परमेश्वर की खोज करने में कोई रुकावट पैदा करने से उसको அது யாரா இருந்தாலும் பிரிச்சு விட்டுருவாரு. उनको हटा देंगे, अगर जो कोई भी हो। நீங்க கடவுள் தேடுற விஷயத்துல உங்க குடும்பத்துல யாராவது வந்து எதனா பண்ண அதையோட பிரிச்சு விட்டுருவாராம். अगर परमेश्वर की खोज करने में आपके लिए कोई, आपके घर वाले ही कोई आपके लिए रुकावट पैदा करने से उसको हटा देंगे मार्ग से। நான் ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன்? मैं इसको इतना धैर्य से कैसे बोल रहा அவர் हूँ? சொல்லி இருக்கிறாரு. क्योंकि उन्होंने बताया है वचन में। அதனால தான் நம்ம பண்ணுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க. इसलिए पहले हम परमेश्वर की खोज करना है और उनकी அவரே धार्मिकता சொல்ல की खोज 30 करना है। ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. एक मनुष्य के लिए बैरी उसके घर ही के लोग हैं। இன்னும் கொஞ்சம் ரொம்ப விளக்கமா சொல்ற, அப்படி சொல்ற பாருங்க. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. जो माता या पिता को मुझसे अधिक प्रिय जानता है वह मेरे योग्य नहीं, और जो बेटी या बेटा या बेटी को मुझसे अधिक प्रिय जानता है वह मेरे योग्य नहीं। தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாத எனக்கு பாத்திரன் அல்ல, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். और जो अपना क्रूस लेकर मेरे पीछे ना चले वह मेरे योग्य नहीं, जो अपने प्राण बचाता है वह उसे खोएगा, और जो मेरे कारण अपना प्राण खोता है वह उसे पाएगा। आमीन। உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். जो तुम्हें ग्रहण करता है वह मुझे ग्रहण करता है, और जो मुझे ग्रहण करता है वह मेरे भेजने वाले को ग्रहण करता है। தீர்க்கதரிசி என் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்று நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். जो भविष्यद्वक्ता को भविष्यद्वक्ता जानकर ग्रहण करे वह भविष्यद्वक्ता का बदला पाएगा, और जो धर्मी जानकर धर्मी को ग्रहण करे वह धर्मी का बदला पाएगा। சீசன் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவர்கள் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். जो कोई इन छोटों में से एक को चेला जानकर केवल एक कटोरा ठंडा पानी पिलाए, मैं तुमसे सच कहता हूँ वह अपना पुरस्कार कभी न खोएगा। आमीन। ஒட்டு மொத்தம் என்ன சொல்றாரு? इसमें क्या बोल रहे हैं? அவர்தான் நமக்கு உறவெல்லாம் கொடுத்தாரு.
परमेश्वर ही हमको रिश्ता पूरा दिए हैं। கணவன் மனைவி பிள்ளைங்க குடும்பமாக தான் உருவாக்கின கூட ஃபேமிலி செலிப்ரேஷன் வைக்க போகிறோம். माता पिता परिवार बनाया है, ஆனால் இந்த ஃபேமிலியை கடவுளை காட்டிலும் ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப உயர்த்தி வச்சுக்காதீங்கன்றார். लेकिन परिवार को परमेश्वर से भी अधिक श्रेष्ठ स्थान पर नहीं रखना है। ஃபேமிலியை வந்து அவர் தான் கொடுக்குறாரு. परिवार को तो परमेश्वर ही देते हैं। கணவன் மனைவி பிள்ளைங்க குடும்பம் தாத்தா பாட்டி எல்லாரும் அவர் தான் கொடுக்குறாரு. पति पत्नी माता पिता दादा दादी सभी परमेश्वर ही हमें देते ஆனால் மனுஷனுக்கு முன்பாக हैं। लेकिन मनुष्य के सामने என்ன கீழே தள்ளிடாத, परमेश्वर को हम नीचा नहीं करना, மனுஷனுக்கு முன்பாக என்ன உயர்த்தி வை. मनुष्य से भी उत्तम स्थान परमेश्वर को देना है। அப்போ பாருங்க तब எல்லாமே நல்லா இருக்கும். सब कुछ अच्छा होगा। அது மாதிரி அவர் சொல்றாரு. उसके बाद बोल रहे हैं, சொல்ற உங்களை ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏற்றுக்கொள்றான், जो तुम्हें ग्रहण करता है वह मुझे ग्रहण, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை அனுப்பினவை ஏற்றுக்கொள்கிறான். जो मुझे ग्रहण करता है वह मेरे भेजने वाले को ग्रहण करता है। கடைசியா சொல்லிட்டாரு, उसके बाद बोल रहे हैं, தீர்க்கதரிசி நீதிமான் பிறகு சீஷன் நிமித்தம் ஏதாவது உங்களுக்கு செஞ்சா அது வந்து மறக்கப்படுவதில்லைன்னு சார் பரலோகத்தில். भविष्यवक्ता या धर्मी या चेला के रूप में कोई तुम्हारे लिए कुछ करने से अपना पुरस्कार कभी नहीं खोएगा। वो எல்லா சொந்த பந்தத்தை காட்டிலும் सारे रिश्ते नाते से भी கடவுள் சொல்ற தம்முடைய ஊழியம் செய்கிற மக்களை परमेश्वर की सेवकाई जो करते हैं நீங்க கனம் பண்ணுங்கன்றார். आप उनकी आदर करना है। என்னையும் தான் சொல்றேன். मुझे भी बोल रहा हूँ मैं। அப்போ உங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். तब आपका जीवन आशीषित। ஏன்னா அதான் சொல்றாரு முடிஞ்ச உடனே इसमें वही बोल रहे हैं, உங்களுடைய சீஷன் நிமித்தம் தீர்க்கதரிசி நிமிஷம் நீங்கள் ஒரே ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அவங்கள நீங்கள் உயர்த்தி உங்கள் மனசில் வச்சிங்கன்னா, அவங்கள கொஞ்சம் பெரிய லெவலில் வச்சிங்கன்னா, அதான் முதலாவது தேவன் உங்களை உண்டாக்கணுக்கு அடுத்தது அவங்க தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாத்தையும். क्योंकि परमेश्वर ने हमें सृजा है, उनके बाद भविष्यवक्ता और पासवानी आपको सिखाते हैं। என்னால் வந்து நேராக வந்து இறங்கி எல்லாருக்கும் சொல்ல முடியாது. परमेश्वर यहाँ पर सामने खड़े होकर आपको नहीं सिखा पाए, ஆனால் என் தீர்க்கதரிசி நிமிஷம் लेकिन भविष्यवक्ता के द्वारा, சீஷன் நிமித்தம் चेले के द्वारा உங்க கூட நான் பேசுவேன். परमेश्वर आपसे बात करेंगे। அவங்களுக்கு நீங்க எதை செய்றீங்களா, आप उनके लिए आप उनके प्रति क्या कर रहे हो। ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா கூட एक कटोरा ठंडा पानी पिलाने से அதோடைய பலனை நீங்க பாப்பீங்க. आप उसका पुरस्कार देखोगे। அப்படின்னா என்ன சொல்றாரு, इसका मतलब क्या है, என்னுடைய கோட்பாடை புரிஞ்சுக்கோன்றாரு. आप मेरे अनुशासन को आप सीख लीजिए। அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், इसलिए पहले मेरे राज्य और धार्मिकता की खोज करो, பின்பு எல்லாம் கூட फिर सब वस्तुएं तुम्हें मिलेंगी, கொடுக்கப்படும். तुम्हें मिल जाएंगी। ஆமென். आमीन। நான் காலைல ஒரு வசனங்களை வாசித்தேன் சகரியால. मैंने सुबह एक वचन पढ़ा था सगारिया में। அது நம்ம வந்து மதில் இல்லாத பட்டணம் போல இருக்கிறோமா. हम बिना शहरपना के एक नगर की तरह हैं, மதில் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு பட்டணம். जहाँ पर कोई सुरक्षा नहीं है। அவர் சொல்றாரு நான் உனக்கு மதிலா இருக்கிறேன்றார். परमेश्वर बोल रहे हैं मैं तुम्हारी शहरपना बनूंगा। எப்படி சொல்றாரு பாருங்க, कैसे बोल रहे हैं, நான் உனக்கு வந்து மதிலா இருக்கிறேன்றார். मैं तुम्हारे लिए शहरपना बनाऊंगा, பிறகு நான் உங்க நடுவுல வந்து வாசம் பண்றேன்றார். मैं तुम्हारे बीच में आके निवास करूंगा। நான் சொல்றேன் அவர் உங்களுக்கு மதிலா இருக்கிறார். मैं बोल रहा हूँ परमेश्वर आपके लिए शहरपना அவர் बनेंगे, உங்கள் நடுவுல வந்து வாசம் பண்றார். आपके बीच में आके वास करेंगे, ஏன்னா அவர் உங்களுக்காக யாவையும் செய்கிறவர், क्योंकि वो आपके लिए सब कुछ करेंगे। சிலுவையில ரத்தம் சிந்தினவர், क्रूस पर लहू बहाए, பாடுபட்டவர், पीड़ा सहे, மரிச்சு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், वो मृत्यु पाकर तीसरे दिन जी उठे। எல்லா மனிதர்களை காட்டிலும் அவர் உங்களை குடும்பத்தை அவர் தான் கொடுத்தாரு. आपके लिए परिवार भी परमेश्वर ने दिया, கணவன் அவர் தான் கொடுத்தாரு, पति को उन्होंने दिया, மனைவி அவர் தான் கொடுத்தாரு, पत्नी को उन्होंने दिया, பிள்ளைகள் அவர் தான் கொடுத்தாரு, बच्चों को वही दिया, சொந்த பந்தங்கள் அவர் தான் கொடுத்தாரு. सारे रिश्ते नाते वही दिए। ஆகவே தான் முதலாவது என்ன வைன்றார். इसलिए बोल रहे हैं कि परमेश्वर की राज्य को पहले खोजो, மற்றதெல்லாம் செகண்ட் தான், बाकी बातें तो बाद में आती। அவரை முன்னவே எல்லா சூழ்நிலையிலும். पहले स्थान पर परमेश्वर को रखो, என்ன தெரியல இந்த மாசம் சோதனை வரும் உங்களுக்கு, क्योंकि इस महीने में आपके लिए परीक्षा होगी। ஏன்னா பேசுறாருல, क्योंकि आपसे बात कर रहे हैं ना, பேசினாலே சோதனை வருதுன்னு அர்த்தம். आपसे बात करने से आपकी परीक्षा भी करेंगे। சோதனையில ஃபெயில் ஆயிடாதீங்க. आप परीक्षा में आप असफल नहीं होना है। இருக்கீங்களா இல்லையா? आप हैं। முதல்ல நானே கேட்டேன், ஏன்ப்பா நாங்கள் எல்லாரும் ஒன்றாவது ஒழுங்காக தானே உங்களை பின்பற்றுறோம், சபைக்கு வரோம், பாட்டு பாடுற ஆராதனை, எங்களுக்கு தெரில मैं भी சொல்கிறார். परमेश्वर से पूछा, हम लोग इकट्ठे होकर कलीसिया में आते हैं, आपके गीत गाते हैं, फिर ऐसा क्यों वचन बोला है मेरे लिए। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு.
पहले परमेश्वर की राज्य की खोज और धार्मिकता எல்லாமே की खोज करो, நான் உனக்கு கிடைக்கிறத காட்டிலும் எல்லாமே நிறைய फिर தருவேன். सब वस्तुएं तुम्हारे लिए अधिकतर दूंगा. ஆனால் மரியாள் யோசேப்பை ஞாபகம் வச்சிங்க. आप मरियम और यूसुफ की का स्मरण कीजिए. எந்த சூழ்நிலையிலும் அவங்க கடவுள் சித்தத்தை செய்றாங்க. कैसे भी स्थिति में उन्होंने परमेश्वर की योजना को பிரச்சனை வருதா, पूरा किया है. பிரச்சனை வருதா, वो परेशानी आने से भी கடவுள் உங்களை காப்பாத்துவார். परमेश्वर आपको बचाएंगे. பிரச்சனை வருதா, परेशानी आने से भी நீங்க தான் பெரிய ஆளு. आपको ही बड़ा बनाएंगे. யார் பெரிய ஆளா இருக்கிறாங்களோ कौन किसको बड़ा बनाएंगे? அவங்களுக்கு பிரச்சனை வந்துனே இருக்கும். उनको परेशानी तो आती रहेगी, ஆனா சிக்க மாட்டீங்க. लेकिन आप उसमें नहीं फंसेंगे. உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஜாலியா இருக்கிறீங்களா? अगर आपके लिए कुछ भी नहीं है, आप तो हमेशा अच्छा रहते हो, நீங்க ரொம்ப நீங்க பெரிய ஆள் ஆவறது இல்ல அர்த்தம். फिर तो आप बहुत बड़ा उन्नति नहीं प्राप्त करोगे. உங்க குடும்பத்துல காரியத்துல சில சிக்கல் இருக்குதா? आपके परिवार में कुछ झंझट है. ஆபிரகாம் கூட ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். अब्राहम के जीवन में भी एक बच्चा पैदा होने के लिए उसने बहुत ஏன்னா அந்த दुख सहे, குழந்தை தான் கடவுள் சித்தம். क्योंकि वो बच्चा ही परमेश्वर की योजना था. அதுதான் ஈசாக்கு வருது. उसी की ओर से ईसाक पैदा हुआ. அந்த ஈசாக்கு மூலமா தான் இயேசு வராரு. वो ईसाक के पीढ़ी में ही यीशु मसीह आए. உங்களுக்கு ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறீங்களா நேரத்துல? क्या आपके जीवन में बहुत दुखित हैं आप? கர்த்தர் சொல்றாரு உன்னை பெரிய லெவல் ஆக்குறதுக்கு தான் அந்த பிரச்சனைகள் இருக்குது. परमेश्वर बोल रहे हैं आपको बहुत बड़ी उन्नति आने के लिए ये संघर्ष है. கர்த்தரை நீங்க மட்டமா யோசிக்காதீங்க. आप परमेश्वर को बहुत नीचे स्थान पर नहीं रखना. யார உயர்த்த போறாங்களோ அங்கதான் வந்து பிசாசு ட்ரபிள் பண்ணிப்பான். जिस मनुष्य को उन्नति देते हैं उसी के जीवन में शैतान आके रुकावट पैदा करता நம்மள है. சோர்வடைய வைப்பான். हमें थकावट लेके आता है. கர்த்தரை விட்டுடுனுவான். परमेश्वर को छोड़ दो बोल के शैतान बोलता கர்த்தர் है. தேவையில்லைன்னுவான். परमेश्वर की जरूरत नहीं है करके शैतान बोलता है. என்ன பண்ண போறீங்க? आप क्या करने वाले हो? அவன் பேச்சை கேட்காதீங்க. आप शैतान की बात नहीं सुनना है. இயேசு அழகா நீ கத்து கொடுத்தா திருப்பி यीशु கேளுங்க. मसीह आपको अच्छा सा सिखाया, आप फिर से அவரே सुनिए. பிசாசுன்னு சொன்னாங்க. यीशु मसीह को ही दुष्टात्मा का सरदार बोले. ஒன்னு பிதாவு கிட்ட போய் பிதாவே क्या यीशु मसीह परमेश्वर से जाके रोए? நான் வந்துடுறேன்ப்பா, இங்க முடியாது, உங்கெல்லாம் என்னையே திட்டுறாங்கப்பா. मुझे ही गाली दे रहे, मैं यहाँ नहीं रह सकता, मैं आपके पास आ रहा हूँ करके बोले, थोड़ी बोले. பயங்கரமா போய் ஊழியம் செய்யறாரு. उसके बाद और भी तीव्रता से उन्होंने सुसमाचार ஆயிரம் பிரச்சனை सुनाया. வந்தாலும் கடவுளை நம்புங்க. इसलिए कोई भी परेशानी आने से भी और अधिक परमेश्वर पर भरोसा எவ்வளவு रखिए. போராட்டம் வந்தாலும் கர்த்தரை தேடுங்க. कितना भी संघर्ष आने से भी आप उनकी खोज कीजिए. ஞாயிற்றுக்கிழமை வேற எங்கேயும் போவாதீங்க. आप इतवार के दिन और कहीं नहीं जाना. வேலையா இருந்தா கூட வேலைக்கு அப்புறம் சொல்லிட்டு டாடா சொல்லிட்டு சர்ச்சுக்கு வாங்க. काम होने से भी काम के लिए टाटा बोलकर आप कलिशे में आना है. ஆமா, டாடா போல்னா சூப்பரா சொல்றாங்க பாரு. டாடா போலோ ஒரு கலசம் கொடுத்தீங்கன்னா एक कटोरा பலன் இல்லாத போவாது. ठंडा पानी देने से நான் भी சொல்றேன், उसके लिए फल சர்ச்சில் இருக்கிற मिलेगा. அத்தனை பேருமே சம்பளம் வாங்குற ஆளா இருக்கக்கூடாது, சம்பளம் கொடுக்குற ஆளா மாற போறீங்க. ये कलिशे में सभी लोग तनका देने वाले नहीं, तनका लेने वाले नहीं, तनका देने वाले बनने वाले ஆமா, हो. சம்பளம் வாங்குறவங்க இல்ல நீங்க, आप लेने वाले नहीं हो, சம்பளம் கொடுக்குற ஆளா மாற போறீங்க நீங்க. तनका देने वाले बनने वाले हो. ஆமா, 10 பேருக்கோ 100 பேருக்கோ சம்பளம் கொடுக்கிற ஒரு முதலாளியா கர்த்தர் உங்களை ஆக்க போறார். चाहे 10 जने को या 100 जने को तनका देने वाले बनने அதுக்கு தாங்க இந்த போதனைலாம். इसके लिए ये सब आपको सिखा रहे हैं. பெரிய ஆளாகணுமா? आप उन्नति प्राप्त करना है. சில பிரச்சனைகள் உங்களை சந்திக்குதுன்னா தைரியமா கர்த்தரை நம்புங்க. कोई परेशानी आपके जीवन में आने से आप और भी तीव्रता से परमेश्वर की खोज कीजिए. இந்த உலகத்துக்கு உங்களை உயர்த்தி காமிப்பார். ये संसार में आपको बड़े स्थान में रखे दिखाएंगे. நீங்க சாதாரண ஆள் இல்ல. आप साधारण मनुष्य नहीं हो. முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதியை தேடுங்க. पहले परमेश्वर की राज्य और उनकी धार्मिकता की खोज எல்லாத்தையும் करना है. கூடவே தருவார். सब वस्तुएं आपको प्राप्त होंगी. ஜெபம் பண்ணுவோம். अभी हम प्रार्थना करेंगे. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓ பிரைஸ் ஜீசஸ். எல்லாம் சீக்கிரமா எல்லா வாயிலத்தையும் கொஞ்சம் ஆண்டவங்க கூட பேசியிருக்கிறாரு. எல்லா வாயிலத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கர்த்தர் உங்க கூட பேசுனதுக்கு ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க. परमेश्वर आपसे बात என்ன की उसके लिए காரியத்துக்கு பேசியிருக்கா धन्यवाद எனக்கு कीजिए. தெரியாது. உங்ககிட்ட ஏதோ ஒரு பேசியிருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. परमेश्वर ने आपसे बात किया है उसके लिए நன்றி धन्यवाद தகப்பனே. कीजिए. சொல்லுங்க, வாய் திறந்து எனக்கு கேட்கணும் பாருங்க.
आप சொல்லுங்க धन्यवाद की ஆண்டவர் என்ன பேசுன ஏதோ ஒரு பாத்து பேசியிருப்பாரு जोर से बोलिए धन्यवाद ஸ்தோத்திரம் சொல்லுங்க बोलिए। அதுக்கு धन्यवाद அவருக்கு நன்றி बोलिए। செலுத்துங்க उनको धन्यवाद நன்றி बोलिए। செலுத்துங்க அப்பா உமக்கு நன்றிப்பா சொல்லுங்க परमेश्वर आपको நன்றி நான் धन्यवाद। பயந்து இருந்தேன் கவலைப்பட்டு இருந்தேன் मैं तो डर- என்ன பண்றதுன்னு தெரியல डर रहा था, मैं भयभीत था। ஐயோ என்ன கூட பேசுனீங்கதுக்கா நன்றி आपने ஆண்டவரே मुझसे बात किया है। ஓ என்ன கலக்கின நான் பிசாசு மனசுல शैतान मुझे डरा रहा था। ஓ அதெல்லாம் எனக்கு இப்ப தெளிவுபடுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் आपने अभी मुझे सिखाया उसके लिए நன்றி धन्यवाद। ஆண்டவரே நன்றி ஆண்டவரே धन्यवाद पिता। ஓ கோடி கோடி நன்றி आपको कोटि कोटि கரங்களை धन्यवाद। உயர்த்தி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கரங்களை உயர்த்தி हाथ சொல்லுங்க उठाकर धन्यवाद நான் பாரு என் கரத்தை உயர்த்துற ஆண்டவரே நன்றி हाथ उठाकर धन्यवाद இந்த दीजिए। காலவேளை எங்களோட பேசுனதுக்காக நன்றி इस ஆண்டவரே समय में आपने मेरे से बात ஓ किया उसके लिए உமக்கு நன்றி धन्यवाद। நன்றி आपको நன்றி நன்றி धन्यवाद। நன்றி எல்லாம் வாய் திறந்து நன்றி தன்யவாத் धन्यवाद தன்யவாத் पिता। தன்யவாத் நன்றி 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 धन्यवाद पिता। ஹalleluya हालेलुया। ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி आपको அன்பின் பிதாவே இந்த நல்ல வேளைக்காக உம்மை देवी துதிக்கிறோம் परमेश्वर अच्छे समय के लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்துல வருகிறோம் यीशु के नाम से यहाँ पर आए அப்பா எங்களோட பேசுனதுக்காக நன்றி आपने அப்பா मेरे से बात किया था ஓ इसके लिए ஜனங்கள் धन्यवाद। கலங்கி கொண்டிருக்கிறாங்க सब लोग கலங்கி கொண்டிருக்கிறாங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க दुखित थे, चिंतित थे। ஓ வேதனையோடு இருக்கிறாங்க ஆண்டவரே सब लोग बहुत ही दुखी ஓ शोक में ஆண்டவரே थे। நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு मैं क्या இருக்கிறாங்க करूंगा ஆண்டவரே करके वो लोग सोच रहे थे। ஆண்டவரே நீ ஆறுதல் படுத்துங்க आपने हमें तसल्ली ஓ दी। இப்பொழுது ஆறுதல் படுத்துங்கப்பா आप हमें तसल्ली दे அவன் रहे உள்ளத்தை हो। நிரப்புங்கப்பா हमारे हृदय को भर रहे हैं। நிறைய சந்தேகப்பட்டு நிற்கிறாங்க ஆண்டவரே बहुत वो लोग संदेह कर रहे ஓ हैं। உன் என்ன பண்ற என்ன எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நிற்கிறாங்க ஆண்டவரே मेरे जीवन में क्यों ऐसा हो रहा है करके संदेह कर रहे हैं। கர்த்தாவே நீர் பேசுறதுக்காக உமக்கு நன்றி परमेश्वर आज आपने बात किया है उसके அவங்க लिए உள்ளத்தை धन्यवाद। சிறப்படுத்துங்க हमारे हृदय को आपने स्थिर ஓ किया है। தைரியப்படுத்துங்கப்பா हमारे साहस दिया है आपने। பிசாசை துரத்துட்டோம் ஆண்டவரே वो शैतान को भगा सकेंगे। மனசுல பேசுற பிசாசை வெளியே போன்னு சொல்லட்டும் ஆண்டவரே शैतान हमारे हृदय में बात किया था उसको भगा என்ன पाए। பண்ணாலும் நான் கர்த்தரை நம்புவேன் कैसे भी स्थिति में मैं எந்த परमेश्वर சூழ்நிலை நான் கர்த்தரை தான் நம்புவேன் कैसे भी स्थिति में परमेश्वर पर என்ற भरोसा தீர்மானங்களை எடுக்கட்டும் ஆண்டவரே करूंगा। कोई भी निर्णय लेने से भी ஓ உமக்கு நன்றி அப்பா आपकी உமக்கு धन्यवाद நன்றி ராஜா करूं। आपको ही धन्यवाद। உமக்கு நன்றி ஆண்டவரே आपको धन्यवाद। ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க एक एक जन को भी आप அப்பா இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வாங்க அப்பா स्थिति से हम என்ன நெருக்கடி இருந்தாலும் சரி அதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க परेशानी से इस யோசேப்பை समस्या से हमें காப்பாத்தினவர். बाहर निकाले। जैसे यूसुफ को ஓ बचाया, மரியாளை காப்பாத்தினவர் जैसे मरियम को बचाया, ஏசாமி இந்த குழந்தையை காப்பாத்தினவர் यीशु बालक को இவர்களை बचाया, காப்பாத்துவீராக जैसे हमें भी आप बचाइए। எல்லா அம்புகளுக்கு வேடனுடைய கண்ணிகளுக்கு இவளை விலக்கி காப்பாத்துவீராக सारे शत्रु के युक्तियों से हमें बचाइए पिता। தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் थैंक यू लॉर्ड। இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம் यीशु मसीह के लहू को இயேசு छिड़का ரத்தத்தை रहे। தெளிக்கிறோம் यीशु मसीह के लहू को குடும்பத்து மேல छिड़का சமாதானம் இருக்கட்டும் रहे। एक एक परिवार में भी शांति हो, சந்தோஷம் இருக்கட்டும் ஆண்டவரே आनंद हो पाए, எல்லா பண விஷயத்துல அற்புதங்கள் நடக்கட்டும் सारे पैसों की इसमें अद्भुत कार्य हो पाए, வியாதிகள் சுகமடையட்டும் ஆண்டவரே सारे बीमारियां हट पाए, எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக जो भी कार्य हम देख रहे हैं वो सब पूरा ओ- हो पाए। ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே एक एक जन को भी आप आशीष दीजिए पिता। நன்றி ஆண்டவரே थैंक यू लॉर्ड। அப்படியே பிரச்சனையை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட கூடாது ஆண்டவரே हम परेशानी को देख के ऐसे नहीं बैठ जाना ஏசு சாமி செயல்பட்டது போல செயல்படட்டும் है। ஆண்டவரே जैसे यीशु स्वामी ने उन्होंने काम किया था वैसे हम भी काम करें। நன்றி ஆண்டவரே थैंक यू लॉर्ड। எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா हम अपने आप को आपके लिए सौंप रहे हैं। ஓ நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதியை தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே पहले परमेश्वर के राज्य और धार्मिकता की खोज कर रहे हैं। எங்களுக்கு எல்லாம் கூட கொடுப்பீங்களே हमें सब वस्तुएं हमें நன்றி मिलेंगी, அப்பா उसके लिए धन्यवाद। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் आमीन। எல்லாரையும் bless பண்ணுங்க அப்பா आप एक एक जन को भी आशीष दीजिए இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से ஜெபிக்கிறோம் हम प्रार्थना நல்ல करते हैं। பிதாவே थैंक यू लॉर्ड। ஆமென் आमीन। அல்லேலூயா எல்லாரும் हालेलुया। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு அன்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக ஆமென் ஷாலோம் शालोम। ஜெய் மசிகி जय मसीह की।